தேவனுடைய வாக்கு தத்தங்களை நம்பி வாழ்வது என்ற தலைப்பில் நாம் ஒரு தொடர் போதனை செய்து வருகிறோம். இதில் பல காரியங்களை ஏற்கனவே பார்த்து விட்டோம். கடந்த ஒரு 2 வாரங்களாக 2 தடவை நாம் எழுப்பின கேள்வி என்னன்னா, சரி இப்போது தேவனுடைய வாக்கு தத்தங்களை பற்றி இவ்வளோ அறிந்த நாம், அதை ஓரளவுக்கு நம்ப தொடங்கின நாம் தொடர்ந்து என்ன செய்ய வேண்டும், நம்ம சைட்லேருந்து நம்ம பங்காய் நாம் என்ன செய்யணும், இந்த வாக்கு தத்தங்களை மென்மேலும் நம்முடைய வாழ்க்கையில் சுதந்திரிக்கணும்னா, இது இன்னும் அதிகமாய் இந்த வாக்கு தத்தங்களை நாம் பெற்று அனுபவிக்கணும்னா, வாழ்க்கையில் ருசித்து பார்க்கணுன்னா, இதனுடைய முழுமையில் இன்னும் வாழணும்னா நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய பங்கு என்ன, நமக்கு ஒரு பங்கு உண்டா, அப்படி இருந்தால் அப்போ நம்முடைய பங்கு என்ன? அந்த கேள்வியை கடந்த 2 தடவையும் எழுப்பினோம். ஏற்கனவே அதுக்கு 2 பதில் கொடுத்துருக்குறோம். பதில் என்ன? நமக்கு பங்கு இருக்குது. என்ன பங்கு? நம்ம என்ன செய்ய வேண்டும்? வாக்குத்தத்தங்களுக்கு ஏற்றபடி சிந்திக்க வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, சிந்திக்க வேண்டும். அப்புறம் வாக்குத்தத்தங்களுக்கு ஏற்றபடி பேச வேண்டும். எல்லாம் சொல்லுவோம், வாக்குத்தத்தங்களுக்கு ஏற்றவாறு சிந்திக்க வேண்டும், பேச வேண்டும். இன்றைக்கு இதுக்கு 3வது பதில் கொடுக்குறோம், செயல்பட வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, செயல்பட வேண்டும். வாக்குத்தத்தங்களுக்கு ஏற்றவாறு செயல்பட வேண்டும். நாம் வாக்குத்தத்தங்களுக்கு ஏற்றவாறு சிந்திக்கும் போது, பேசும்போது, செயல்படும் போது தான் உண்மையிலே பார்த்தீங்கன்னா நாம் வாக்குத்தத்தங்களை நம்பி வாழ்கிறோம். இந்த போதனையுடைய தலைப்பு என்னது? தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்பி வாழுவது. வேணுக்குன்னு தான் அப்படி தலைப்பு கொடுத்துருக்கு. வெறும் நம்புறது மட்டும் இல்லை, நம்பி வாழ்கிறதுனா அந்த வாழ்கிறது எங்கே வருது, அதுக்குள்ளே என்ன அடங்கி இருக்குது, வாழ்கிறதுல என்னென்ன வந்துடுதுன்னா, சிந்திக்கிறது, பேசுறது, செயல்படுறது. ஒரு மனுஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவன்கிட்ட இந்த 3 காரியம் தான் மெயின் இல்லையா? அவன் என்ன சிந்திக்கிறான், அவன் என்ன பேசுகிறான், அவன் என்ன செய்கிறான். அப்போது உண்மையிலே வாக்குத்தத்தங்களை நம்பி நம்ம வாழ்கிறோமானால் நம்முடைய சிந்தனையும் சரி, நம்முடைய பேச்சும் சரி, நம்முடைய செயல்களும் சரி அதற்கு ஏற்றவாறு இருக்கும். அதற்கு ஏற்றவாறு இருக்கும்போது தான் நாம் வாக்குத்தத்தங்களை நம்பி வாழுகிறோம். அதற்கு ஏற்றவாறு இல்லாதப்போ நம்ம வாக்குத்தத்தங்களை உண்மையிலே நம்பி வாழலை. வேணா சொல்லிக்கலாம் நான் நம்புகிறேன்னு, ஆனால் அந்த நம்பிக்கை ரொம்ப ஆழமாக நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னு அர்த்தமாயிடும். இந்த வாக்குத்தத்தங்களை நம்பி வாழணுன்னா அதில் என்னென்ன செய்யணும், என்னென்ன உள்ளடக்கி இருக்குது அப்படின்னு கூட கேள்வி எழுப்பலாம். அதுக்கு பதில் நம்பி வாழ்கிறதில்ல சிந்திப்பது இருக்குது, பேசுவது இருக்கிறது, மற்றும் செயல்படுவதும் இருக்கிறது. இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்? வாக்குத்தத்தங்களுக்கு ஏற்றவாறு செயல்படுவது. இந்த வாக்குத்தத்தங்களுக்கு ஏற்றவாறு நாம் செயல்படும்போது தான் இந்த வாக்குத்தத்தங்களை முழுமையாய் நம்முடைய வாழ்க்கையில் பெற்று அனுபவிக்க முடியும். இந்த வாக்குத்தத்தங்களுக்கு ஏற்றவாறு செயல்படலைன்னா இந்த வாக்குத்தத்தங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாய் பெற்று அனுபவிக்க முடியாது. சரி, இதற்குள்ளே போகிறதுக்கு முன்னால் வாக்குத்தத்தங்களுக்கு ஏற்றபடி செயல்படுவதுன்னா என்ன அர்த்தம், எந்த அர்த்தத்தில் சொல்லுகிறோம், எதை மனதில் வைத்து சொல்ல? வாக்குத்தத்துக்கு ஏற்றபடி செயல்படுறது, வாக்குத்தத்துக்கு ஏற்றவாறு செயல்படுறதுனா என்னங்க அர்த்தம்? அதில் 2 காரியம் இருக்குது. ஒன்று, அந்த வாக்குத்தத்தத்துக்கு ஏற்றவாறு என்னத்தையாவது செய்ய வேண்டும், எதையாவது செய்ய வேண்டும். எதையாவதுன்னா வாக்குத்தத்தத்துக்கு ஏற்றவாறு எதையாவது செய்ய வேண்டிய. அதில் இன்னொரு காரியமும் அடங்கி இருக்கு. செஞ்சால் மட்டும் பத்தாது, விசுவாசத்துடன் செய்ய வேண்டும், விசுவாசத்தினாலே செய்ய வேண்டும். அப்போது என்ன சொல்லுங்க, செய்ய வேண்டும். 2வது விசுவாசத்தை கொண்டு செய்ய வேண்டும். இப்போ ஒரு உதாரணம் கொடுக்குறேன். உதாரணத்துக்கு நீங்கள் பொருளாதார செழிப்பை குறித்த வாக்குத்தத்தங்கள் அதை நம்புறீங்கன்னு வச்சுப்போங்க. தேவன் உங்களை பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்க விரும்புகிறார், பொருளாதாரத்தில் உங்களுக்கு பெருக்கத்தை தர விரும்புகிறார் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்கன்னு வச்சு. உதாரணத்துக்கு கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அது உண்மையில் நம்புறீங்கன்னு வச்சுப்போமே. அப்படி வாக்கு சொல்லுது இல்லையா, வசனம் சொல்லுது இல்லையா, நீதிமொழிகள் 10:22 கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடனே அவர் வேதனையை கூட்டார். இப்போ இது உண்மையிலே நம்புறீங்கன்னு வச்சுப்போம். இது உண்மையிலே நம்புறீங்கன்னா உங்கள் சிந்தனையும் இதற்கு ஏற்றவாறு இருக்கும். உண்மையிலே அவர் தரப்போகிறார், தருவார் நிச்சயமாக. உங்கள் பேச்சும் இதற்கு ஏற்றவாறு இருக்கும். இந்த வார்த்தைகளை வாய் திறந்து சொல்லுவீங்கன்றது மட்டும் இல்லை, இதற்கு ஏற்ற மற்ற வார்த்தைகளையும் சொல்லுவீங்க. உங்கள் எல்லா பேச்சுமே இதுக்கு ஒத்து வர ஆரம்பிச்சிடும். ஐஸ்வர்யத்தை பழித்து பேச மாட்டீங்க. ஏன்னா கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும்,
ஆனால் சிந்தனையும் பேச்சு மட்டும் இல்லை, உங்கள் செயலும் இதற்கு ஏற்றவாறு இருக்கும். இப்போ தான் சொன்னோம்ல, செயலும் இதுக்கு ஏற்றவாறு இருக்குதுன்னா இதுக்கு ஏற்றபடி என்னத்தையாவது செய்வீங்க, அதை விசுவாசத்தோடு செய்வீங்க. ஸோ இதற்கு ஏற்றபடி என்னத்தையாவது செய்வீங்கன்னா என்னத்தை செய்வீங்க, என்ன மாதிரி காரியங்களை செய்யலாம்? இந்த வாக்குத்தத்தத்துக்கு, இந்த வசனத்துக்கு ஏற்றபடி நாம் என்னத்தையாவது செய்யணும்னா என்னங்க செய்யலாம்? உதாரணத்துக்கு, அப்போ கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் அப்படின்னா, அப்போ நான் இதற்கு ஏற்றபடி என்ன பண்ணலாம்? சில முயற்சிகளில் இறங்கலாம். உதாரணத்துக்கு, ஒரு சின்ன பணத்தை சேர்த்து வைக்கலாம், ஒரு சின்ன பணத்தை இன்வெஸ்ட் பண்ணலாம், அல்லது தசம்பாகத்தை இனி நான் ஒழுங்காக கொடுக்க போகிறேன்னு ஒரு முடிவெடுத்து அதை செய்யலாம். ஏன்னா அந்த பொருளாதார ஆசீர்வாதங்களோட சம்மந்தப்பட்ட மற்ற வசனங்களில் பார்க்கும்போது அது ஒரு முக்கியமான காரியமாகிடுது இல்லை? உதாரணத்துக்கு நீதிமொழிகள் 3:9 பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. 10ஆம் வசனம், அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். அப்போ வசனம் இப்படி சொல்கிறதுனால, அப்போ அதில் ஒரு முக்கிய ஒரு கண்டிஷன் என்னன்னா, இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தில் பொருள்னால், இந்த நம்முடைய சம்பாத்தியத்தினால கர்த்தரை கனம் பண்ணுவது, அதில் அந்த தசம்பாகம் கொடுப்பதெல்லாம் வந்துடுது இல்லையா? மற்ற வசனங்கள் இதுக்கு ஏற்றவாறு இருக்குது. அப்போது உண்மையிலே நான் இதை அறிஞ்சிக்கிட்டேன், இதை நம்ப தொடங்கிட்டேன்னா, இதற்கு ஏற்றவாறு செயல்படுறதுன்னா மேபி ஒரு செயல் சரி, இப்போ வசனம் சொல்கிறதுனால நான் தேவனை இந்த விஷயத்தில் கனம் பண்ணா, பொருள்னால் என்னுடைய விளைவின் முதற் பலனால் கனம் பண்ணா, அவருக்கு என்னுடைய ஃபஸ்ட்டு பெஸ்ட்டை என் சம்பாத்தியத்திலிருந்து அவருக்கு நான் ஒதுக்கி கொடுத்தேன்னா என்னுடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும்னு சொல்லுது வசனம். அப்போ ஒருவேளை நான் தசமம் ஒழுங்காக கொடுக்காமல் இருந்திருந்தேன்னா, இல்லை நான் இதுக்கு ஏற்றவாறு செயல்பட போகிறேன்ட்டு அதை ஒழுங்காக கொடுக்க தொடங்கலாம். இருக்கிறதுல அந்த தசம்பாகத்தை ஒழுங்காக கொடுக்குறேன். அது ஒரு ஸ்டெப்பு, ஒரு செயல், ஒரு சின்ன செயலாக இருக்கலாம், ஆனால் அது செய்கிறேன், என்னத்தையாவது செய்கிறேனே, அந்த வசனத்துக்கு ஏற்றவாறு நான் என்னத்தையாவது செய்யணுன்றது மட்டும் இல்லை, விசுவாசத்துடன் செய்யணும். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசத்துடன் செய்யணும். சும்மா செய்யணும்னு கிடையாது, விசுவாசத்துடன் செய்யணும். அப்படின்னா அப்போது நிறைய பேர் சேர்த்து வைக்கிறாங்க, நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, பலர் தசம்பாகம் கூட கொடுக்குறாங்க, காணிக்கை கூட கொடுக்குறாங்க. ஆனால் எல்லாரும் விசுவாசத்துடன் கொடுக்குறாங்களான்னு தெரில, விசுவாசத்துடன் அந்த செயல்களை செய்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் நான் செயல்படும் போது எப்படி செய்கிறேன்? விசுவாசத்துடன் சேர்த்து வைக்கிறேன். இந்த பணம் சின்னதாக இருக்கலாம், எனக்கு இவ்வளோ தான் சேர்த்து வைக்க முடியுது, ஆனால் விசுவாசத்துடன். என்ன விசுவாசம்? கர்த்தர் இதை வர்த்திக்க பண்ணுவார், பெருக பண்ணுவார். இந்த சின்ன பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறேன் விசுவாசத்துடன், இந்த தசம்பாகத்தை நான் கொடுக்குறேன் விசுவாசத்துடன். தேவன் பார்க்குறார், அவர் வாக்கின்படியே என்னை ஆசீர்வதிப்பார்ன்ற அந்த ஒரு எதிர்பார்ப்புடன் நான் அந்த செயலை செய்கிறேன். அப்போ வாக்குத்தத்தத்துக்கு ஏற்றவாறு செயல்படுவதுன்னா இதுதான் அர்த்தம். அதுக்கு ஏற்றவாறு என்னத்தையாவது செய்வது, சும்மா வெறும் சிந்திப்பது பேசுவது மட்டும் இல்லை, செய்வது, அதை விசுவாசத்துடன் செய்வது. தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் என்ற அந்த எதிர்பார்ப்புடன் செய்வது, இதுதான் வாக்குத்தத்தத்தின்படி செயல்படுவது, அல்லது விசுவாசத்தினாலே செயல்படுவதுன்னு கூட சொல்லலாம். என்னன்னா பலர் இதை கவனிக்காததுனாலேயே, அதாவது வாக்குத்தத்தத்துக்கு ஏற்றவாறு செயல்படாததுனாலேயே அந்த வாக்குத்தத்தங்களை பெருசாக அவங்க வாழ்க்கையில் பெற்று அனுபவிக்காமல் போயிடுறாங்க. ஆகவே நாம் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்? எப்படி இந்த விஷயத்தில் நாம் 2 தவறுகளை செய்கிறோம், நாம் செய்கிற 2 தவறுகள், அதற்கு ஏற்ற தீர்வுகள், இதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாக்குத்தத்தங்களுக்கு ஏற்றவாறு நாம் செயல்பட வேண்டும். இந்த விஷயத்தில் நாம் 2 தவறு 2 விதமான தவறு, அந்த 2 விதமான தவறுக்கும் தீர்வுகளையும் நாம் சொல்ல போகிறோம். பைபிள் இதை பற்றி என்ன சொல்லுதுன்றோம் பார்க்க போகிறோம். முதல் விதமான தவறு, வாக்குத்தத்தங்களுக்கு ஏற்றவாறு செயல்படணும், ஆனால் இந்த விஷயத்தில் நாம் தவறு செய்கிறோம். முதல் விதமான தவறு என்னது? முதல் விதமான தவறு என்னன்னா, நாம் செய்யாமல் விட்டுறோம். நம்ம செய்யலை. பாருங்கள், நம்ம யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது இல்லையா? இப்போ நான் சொல்கிற தவிர நானும் செஞ்சுருக்கேன், அதனால தான் எனக்கும் தெரியும். நம்ம செய்கிற ஒரு தவறு என்னன்னா, அந்த வாக்குத்தத்தத்துக்கு ஏற்றவாறு செய்யாமல் விட்டுறோம், எதையுமே செய்யாமல் விட்டுறோம். அந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு தெரியுது, சில நேரம் அதை நம்ப கூட ஆரம்பிச்சிட்டோம், அதை நம்புகிறோன்னு நம்ம சொல்கிறோம், அதை பேசக்கூட செய்கிறோம் ஒரு வேளை.
ஆனால் அதற்கு ஏற்றவாறு எதையுமே செய்யாமல் விட்டுட்டோம். ஒரு வேளை சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அவங்க அந்த வாக்குத்தத்தத்தை நம்புறேன்னு கூட சொல்லுவாங்க, வசனத்தை நம்புறேன்னு சொல்கிறாங்க, எனக்கு ஃபெய்த் இருக்குன்னு சொல்கிறாங்க, விசுவாசம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ விசுவாசம் இருக்குன்றாங்க, ஆனால் அதுக்கு ஏற்றவாறு எதையுமே செய்யலை அவங்க. வேதம் என்ன போதிக்குது? கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அது ஒரு விசுவாசமே கிடையாது, உயிருள்ள விசுவாசமே கிடையாது, ஒரு பிரயோஜனம் உள்ள விசுவாசமே கிடையாது. உண்மையான விசுவாசம் இருந்தால் அது நிச்சயமாக எப்பயாவது செயலில் வெளிப்படும், நிச்சயமாக அது செயலுக்கு நம்மை நடத்தும். ஒரு இடத்துல சரி நான் இந்த விஷயத்தை நான் நம்புகிறேன், தேவன் என்ன இந்த விதத்தில் ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார், முன்னேற பண்ணுவார் அப்படின்னு நான் நம்புறேன் ஒருத்தர் சொல்லிட்டு, ஆனால் அந்த ஏரியாவில் அவங்க ஒரு காரியத்தை கூட செய்யலை, ஒரு ஸ்டெப்பை கூட எடுக்கலை, எதையுமே செய்யலைன்னா நம்ம என்ன சொல்ல முடியும்? அங்கே ஒருவேளை அங்கே உண்மையான விசுவாசமே இல்லை, உண்மையான விசுவாசத்துக்கான ப்ரூஃப் இல்லை. நிச்சயமா உண்மையான விசுவாசத்துக்கான ப்ரூஃப் என்னன்னா செயல். செயல் இல்லைன்னா உண்மையான விசுவாசம் இருக்குன்னு நிச்சயமாக நம்ம நினைக்கக்கூடாது, அது முட்டாள்தனமாயிடும். செயலில் வெளிப்படணும் பாருங்க. ஆனால் சில நேரம் அது அப்படி போக மாட்டேங்கிறோம், செயலை விட்டுறோம், அதை செய்யாமல் விட்டுறோம் பாருங்க. சில நேரம் இந்த மாதிரி செய்யாமல் விட்டுறவங்க வந்து ஸ்டெப் எடுக்காமல், அதாவது வாக்குத்தத்துக்கு ஏற்றவாறு ஒரு செயல் செய்யாமல் விடுறவங்க சில நேரம் என்ன பண்ணுவாங்க, அவங்கள கேட்டிங்கன்னா இப்போ ஏன்பா இதை நம்புறீங்கன்றீங்க, இது தெரியுன்றீங்க, இந்த விதத்தில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாருன்றீங்க, நீங்கள் முன்னேற போகிறீங்கன்றீங்க, ஆனால் இதுக்கு ஏற்ற எந்த ஸ்டெப்பையுமே நீங்கள் எடுக்கலையே அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் கர்த்தருக்காக காத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்றாங்க. அந்த ஒரு ரீசனும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? கர்த்தருக்காக காத்திருக்கிறேன். கர்த்தருக்கு காத்திருப்பது நல்லது தானே? நல்லது, கரெக்டு. வசனம் சொல்லுது, எவ்வளோ வசனங்கள் சொல்லுது கர்த்தருக்கு காத்திருப்பது நல்லது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் செய்கிறாருன்னு வசனம் சொல்லுது. அப்போ நிறைய வசனம் அந்த மாதிரி. இப்போ அவங்க என்ன பண்ணுறது, அந்த மாதிரி வசனங்களை எடுத்துக்கிட்டு நான் கர்த்தருக்காக காத்திருக்கிறேன்றது. கர்த்தருக்காக காத்திருப்பது நல்லது, அதுக்கு நேரம் இருக்குது. ஆனால் செயல்பட வேண்டிய நேரத்தில் காத்திருந்தால் பெரிய தப்பாயிடும். செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யணும். அங்கே போயிட்டு வந்து நான் கர்த்தருக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்னா அந்த ஒரு காரியமே நம்ம முன்னேற்றத்தை தடை பண்ணலாம் பாருங்க. சிலர் வந்து நீ சும்மா இருப்பாய், தேவன் உனக்காக போராடுவார், அந்த மாதிரி வசனங்கள் கூட எடுத்துப்பாங்க. உதாரணத்துக்கு யாத்திரம் 14 இல்லையா, சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னால் நடக்கிற அந்த ஒரு சம்பவம் இருக்கு இல்லையா, அருமையான வசனம். சரி, இந்த மாதிரி வசனங்கள்லாம் ஆக்சுவலாக சூப்பரான வசனங்கள். ஆனால் என்ன பண்ணி இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வசனங்கள் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வசனத்தை சொல்லி நான் இதனால தான் நான் சும்மா இருக்கிறேன், இதையும் செய்யலை அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. அங்கே வருது பாருங்கள், சிவந்த சமுத்திரம் ரெண்டாக பிழையறதுக்கு முன்னால் ஜனங்கள்லாம் வந்துடுறாங்க. அந்த இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வர்றாரு, சமுத்திரத்துக்கு முன்னால் வரைக்கும் கொண்டு வந்துடுறாரு. அங்கே பெரிய ப்ராப்ளம் ஆகிடுது. ஏன்னா முன்னால் சமுத்திரம், பின்னால் வந்து எகிப்தியர்கள். முன்னாலேயும் போக முடியாது, பின்னாலேயும் போக முடியாது. முன்னால் போனால் சமுத்திரம், பின்னால் போனால் எகிப்திய இராணுவம். எப்படி போனாலும் தோல்விதான்ற மாதிரி இஸ்ரவேல் ஜனங்க பயந்து போய் அங்கே வந்து ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க மோசேட்ட. ஏன் எங்களை இங்கே கொண்டு வந்தீர், சாகரத்துக்காக கொண்டு வந்தீர் அப்படின்லாம் ஓவராக பேசுகிறாங்க பாருங்கள். அப்போ மோசே வந்து கொஞ்சம் வேறு மாதிரி பேசுகிறார். 13ஆம் வசனத்தில், யாத்திரம் 14, 13, 14 வாசிக்கிறேன் பாருங்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அப்போ இந்த மாதிரி வசனங்கள் சில நேரம் எடுத்துப்பாங்க இவங்க. வசனம் சொல்லுதில் பாருங்கள், நின்று கொண்டு, ஆங்கிலத்தில் ஸ்டாண்ட் ஸ்டில் அண்ட் see the salvation of the Lordன்னு வரும். நீ நின்று கொண்டு தேவனுடைய ரட்சிப்பை காண்பாய். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். அற்புதமான வார்த்தைகள் பேசுகிறார் மோசே. இங்கே 14ஆம் வசனம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அப்போ இந்த மாதிரி வசனத்தை எடுத்துகிட்டு நான் அதனால தான் சும்மா இருக்கிறேன், கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். சும்மா இருக்க வேண்டிய நேரம் இருக்குது, சில நேரம் சும்மா தான் இருக்கணும். ஆனால் நீங்கள் தொடர்ந்து சும்மா இருக்கிறீங்க, ஒன்றுமே நடக்கலை, எந்த முன்னேற்றமும் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை, இது இப்படியே போய்கிட்டே இருக்குன்னா குறைஞ்சது நீங்கள் உங்களையே பார்த்து ஒரு கேள்வி கேட்டுக்கணும், இப்போ நான் செய்கிறது ரைட்டா அப்படின்னு நீங்களே கொஞ்சம் யோசிக்கணும் பாருங்க. ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால காமன் சென்ஸ் எல்லாம், பொது அறிவெல்லாம் நம்ம தூக்கி எறியணும்னு கிடையாது. இந்த மாதிரி ரீசனை சொல்லியே ஸ்டெப் எடுக்காமல் இருக்கிறாங்க சிலர். நம்புறேன்னு சொல்கிறாங்க, கர்த்தர் செய்வார் நான் நம்புறேன்றாங்க,
கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார்ன்றாங்க. ஆனால் இவங்க அதற்கு ஒரு ஸ்டெப்பு கூட எடுக்கல, அப்படியே சும்மாவே இருக்கிறாங்க. இது சரியா? என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? தேவன் எப்படி செயல்படுகிறார்? இப்போ கர்த்தர் சொல்கிறாரு மோசேயின் மூலமாக, இங்கே என்ன சொல்கிறாரு? நீ நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பார்க்க போகிற, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இதெல்லாம் உண்மைதான், இதெல்லாம் கரெக்ட் தான். ஆனால் அவர் எப்படி தேவன் வந்து எப்படி செயல்படுகிறார் என்று வேதத்தில் வெளிப்படுது பாருங்க. அப்போ நீங்கள் அதை பார்க்கும்போது என்ன ஒரு காரியம் வெளிப்படுதுன்னா, ஒரு பிரின்சிபல், ஒரு கோட்பாடு வெளிப்படுது. அது என்னன்னா, அநேக நேரம் நாம விசுவாசத்தினாலே ஒரு சின்ன ஸ்டெப் எடுக்கும்போது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இது ஒரு முக்கியமான கோட்பாடு, வேதத்தில் எல்லா இடத்துலையும் வெளிப்படுது. இது பார்த்தீங்கன்னா நாம என்ன சிலர் நாம நினச்சிட்டு இருக்கோம், நான் சும்மா இருக்கிறேன், தேவன் செய்கிறதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அதே நேரம் வந்து தேவன் வந்து நாம ஒரு விசுவாச ஸ்டெப் எடுப்போம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ நான் என்ன சார், அவருக்காக நான் வெயிட் பண்ணுறேன், அவருக்காக நான் காத்துட்டு இருக்கேன். அவர் என்ன சார், நீ ஒரு ஸ்டெப் எடுக்கிற, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சின்ன ஸ்டெப் எட, ஒரு சின்ன ஸ்டெப்பை நீ விசுவாசத்தினால எடுத்தேன்னா நான் அதை வச்சு பெரிய காரியங்களை செய்கிறேன் அப்படின்னு தேவன் சொல்றாரு. அவர் அப்படிதான் செயல்படுறாருன்றது இந்த இடத்துல வெளிப்படுது, மற்ற இடங்கள்லையும் வெளிப்படுது. காமிக்கிறேன். இந்த இடத்துல இந்த சிவந்த சமுத்திர வசனங்களை தான் எடுத்துக்கிட்டு சொல்றாங்க. நீ நின்று கொண்டு கர்த்தருடைய ரட்சிப்பை பார்ப்பாய், நீ சும்மா இருப்பாய், கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார், எல்லாம் இங்கிருந்து தானே சொல்றாங்க. அடுத்த வசனம் அவங்க வாசித்தாங்களான்னு தெரியல. அதுக்கு அடுத்த பைபிளை நல்லா உருப்படியாக புரிஞ்சுக்கணுன்னா எப்போவுமே அடுத்த வசனத்தையும் வாசிக்கணும். நல்லா சொல்லுங்கள், அடுத்த வசனத்தையும் வாசிங்க, அப்புறம் அதுக்கு அடுத்த வசனத்தையும் வாசிக்கணும், அப்புறம் அதுக்கு அடுத்த. அப்போ தான் பைபிளை உருப்படியாக புரிஞ்சிக்க முடியும். அப்போ தான் அதை உருப்படியாக நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணுவோம். பாருங்கள், இங்கே ஒன்றும் இல்லை, அந்த அடுத்த வசனத்தை வாசிங்களேன். 15ஆம் வசனம் 14 வசனம் சொல்லுது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அடுத்த வசனம் பாருங்கள், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? என்னமோ நடந்திருக்கீங்க, நமக்கு தெரியல, ஆனால் நம்ம புரிஞ்சுக்கலாம். மோசே வந்து ஜனங்களை இப்பதான் தைரியப்படுத்தினாரு. பயப்படாத, கர்த்தர் நம்மோட இருக்கிறார், கர்த்தருடைய ரட்சிப்பை நீ காண்பாய், நீ சும்மா இருப்பாய், கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார் எல்லாம் சொல்லிட்டு, இப்போ கர்த்தர் மோசே பார்த்து தான் சொல்றாரு, என்கிட்ட வந்து ஏன் முறையிடுற? அப்போ ஒன்று மோசே வந்து ஜனங்கள்கிட்ட இப்படி தைரியமா பேசிட்டு இப்படி போயிட்டு, ஆண்டவரே என்ன இங்கே போய் கொண்டு வந்துட்டீரு, முன்னால் சமுத்திரம், பின்னால் இவங்க எகிப்தியர்கள், ஆப்ஷனே இல்லாமல் இடத்துக்கு கொண்டு வந்துட்டீரு அப்படின்னு முறையிட்டிருப்பாரோ, அல்லது குறைஞ்சது ஜனங்கள்கிட்ட இவர் தைரியமாக பேசுகிறார் மோசே, ஆனால் உள்ள தேவனிடத்தில் முறையிடுகிறார். ஆண்டவரே நீ பயப்படாத, தைரியமான்ட்டு உள்ள, ஆண்டவரே என்னமோ நடந்திருக்கு இல்லையா? ஆகவே தான் தேவன் வந்து மோசே கிட்ட அப்படி பேசுகிறாரு, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? அப்புறம் பாருங்க, புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. எல்லாம் சொல்லுங்க, புறப்பட்டு போங்கள். இப்போ இவங்கெல்லாம் கர்த்தர் ஏதோ செய்வான்னு காத்துக்கிட்டு இருக்காரு. நான் நினைக்கிறேன் மோசையும் காத்துக்கிட்டு இருக்கிறாரு. கர்த்தர் என்ன சொல்றாரு மோசை கிட்ட, ஜனங்கள்ட்ட நீ என்னன்னு சொல்லு, புறப்பட்டு போங்கள். திரும்ப சொல்லுங்க, புறப்பட்டு போங்கள். அப்படின்னா புறப்பட்டு போன்னு அர்த்தம், ஸ்டெப் எடுன்னு அர்த்தம். அடுத்த வசனம் பாருங்க, 16, நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி. அந்த உன்லாம் எம்பசிஸ் இருக்கு. என்கிட்ட எதுக்கு முறையிடுற? உன் கோலை நீட்டு, உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். எல்லாம் சொல்லுங்க, அப்பொழுது. எப்பொழுது? ஜனங்களை பார்த்து புறப்பட்டு போங்கன்னு சொல்லு, அப்புறம் உன் கையை நீட்டு. இதெல்லாம் நீ பண்ண முடியும்லன்றாரு. என்கிட்ட வந்து எதுக்கு கம்ப்ளைண்ட் முறையிட்டு இருக்கிற? நீங்க பண்ணக்கூடிய சிறிதான இந்த காரியங்களை செய்யுங்க. புறப்பட்டு போங்க, உன் கை இருக்குல்ல, அந்த கையை நீட்டு, அந்த கோலை ஓங்கு, கையை ஓங்கு, கோலை நீட்டு. இதை நீ பண்றப்போ அப்பொழுது என்ன சொல்லுங்க, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்திரத்தில் நடந்து போ. இப்போ நல்ல சீக்வன்ஸை நல்லா கவனிங்க. எப்படி நடக்குது அற்புதம். அந்த சிவந்த சமுத்திரத்தை எப்படி பிழையுதுன்றது நிறைய பேருக்கு தெரியல பாருங்க. தேவன் என்ன சொல்றாரு, ஜனங்க புறப்படட்டும், நீ கையை நீட்டு, அந்த கோலை இப்படி நீட்டு, அப்போ நடக்கும் பாரு அற்புதம். என்ன மேஜிக் வந்து மோசையினுடைய கோலில் தானா, அல்லது மோசையினுடைய கையில் தான் விஷயமா,
அல்லது ஜனங்களுடைய காலில் தான் விஷயமா? இது தேவனுடைய வல்லமை. மோசேனுடைய கையும் கிடையாது, அந்த கோலம் கிடையாது, இந்த ஜனங்கள் புறப்பட்டு போனதும் கிடையாது. இது தேவனுடைய வல்லமை தான் சிவந்த சமுத்திரத்தை பிளந்தது. ஆனால் கவனிங்க, அந்த வல்லமை எப்போ வெளிப்படுதுன்னா, இந்த சாதாரண காலை வச்சு இப்படி ஒரு ஸ்டெப் எடுக்கிறப்போ, இந்த சாதாரண கையை இப்படி நீட்டுறப்போ, அந்த கோலை நீட்டுறப்போ, இந்த சாதாரண இந்த சிறிதான காரியங்களை, செயல்களை விசுவாசத்தினால் செய்யும் போது தேவன் அசாதாரண சூப்பர் நேச்சுரலான காரியங்களை, பெரிய காரியங்களை அதை கொண்டு செய்கிறார். இப்படிதான் அவர் செயல்படுகிறார். நாம் ஒரு சின்ன விசுவாச ஸ்டெப் எடுக்கிறோம், சாதாரண ஒரு காரியத்தை செய்கிறோம், அதை வச்சு அவர் அசாதாரணமான அற்புதத்தை செய்கிறார். அந்த சமுத்திரத்தை பிளந்தது மோசேனுடைய கையும் கிடையாது, கோலும் கிடையாது, இவங்களும் கிடையாது, தேவன் தான், அவருடைய வல்லமை தான். ஆனால் என்னமோ தெரில, இவங்க ஸ்டெப் எடுக்கிறதுக்கு அவர் காத்துக்கிட்டு இருக்கிறார். புறப்படு, கையை நீட்டு, கையை ஓங்கு அப்படின்றாரு. இந்த ஒரு இடத்துல மட்டும் இல்லைங்க. சிலர் நினைக்கிறாங்க இந்த பிரசங்கார்கிட்ட தான் ஒரு இதை வச்சு எடுத்து அதுலேருந்து எவ்வளோ புளிய முடியுமோ புளிஞ்சு. இந்த ஒரு சம்பவம் மட்டும் கிடையாதுங்க, நிறைய சம்பவங்கள் பைபிளில் இப்படி தான் நடக்குது. நீங்கள் பார்க்கலாம், தேவன் பெரிய பெரிய அற்புதங்களை அநேக நேரம் எப்படி செய்கிறாருன்னா, நாம் ஒரு சிறிய ஸ்டெப் எடுக்கிறப்போ, விசுவாசத்தினால ஒரு ஸ்டெப் எடுக்கிறப்போ அவர் பெரிய ஒரு காரியத்தை செய்கிறார். நாம ஸ்டெப்பு தான் அதை செஞ்சதுன்னு சொல்ல முடியாது, அவருடைய வல்லம், அவருடைய கிருபை தான் சொல்லணும். ஆனால் என்னமோ தெரியல, நம்முடைய இந்த சின்ன ஸ்டெப்பு காத்துட்டு இருக்காரு அவரு. நம்ம ஸ்டெப் இல்லாமலே அவர் செய்ய முடியுமா? செய்ய முடியாதா? இவங்க புறப்படுறதுக்கு முன்னாலேயே மோசே கையை நீட்டுறதுக்கு முன்னாலே அவர் சமுத்திரத்தை பிளக்க முடியும். ஆனால் அவர் நீ செய் அப்படின்றார். ஏன்? விசுவாசம் இருந்தால் தான் செய்வாங்க. விசுவாசம் இருந்தால் தான் செய்ய முடியும். ஆனால் விசுவாசம் இருந்தால் செய்வாங்க. எல்லாம் சொல்லுங்க, விசுவாசம் இருந்தால் தான் செய்ய முடியும். ஆனால் விசுவாசம் இருந்தால் செய்வாங்க. Only if you have faith you can do it, but if you have faith you will do it. விசுவாசம் இருந்தால் தான் இந்த மாதிரி ஸ்டெப் எடுக்க முடியும். விசுவாசம் இருந்தால் ஸ்டெப் எடுத்துருவீங்க. பாருங்க, இந்த மாதிரி நிறைய இடத்துல நடக்குது. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். இந்த யோர்தான் நதியை கடந்து போகும்போது யோசுவா 3ஆம் அதிகாரத்தில் இதே மாதிரி நடக்குது. அது பார்த்துருக்கீங்களா? அது எப்படி கடந்து போகிறாங்க. அதுவும் அங்கேயும் ஒரு அற்புதம் நடக்குது. யோர்தான் நதியை அறுப்பு காலத்தில், அந்த சீசனில் நீங்கள் கிராஸே பண்ண முடியாது, அதை கடந்து போகவே முடியாது. பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்க யோசுவான் தலைமை கீழே இந்த கானான் தேசத்துக்குள்ளே அவங்க போகிறப்போ அந்த யோர்தான் நதியை முதல்ல கடக்கணும். அப்போ தான் அந்த தேசத்துக்குள்ளேயே போக முடியும், நுழைய முடியும். அதுவே பெரிய ஒரு தடையாயிடுச்சு. அந்த சீசனில் அந்த யோர்தான் நதியில் இருக்கிற அந்த தண்ணீர் கரை புரண்டு போம் என்று எழுதப்பட்டிருக்கு. பாருங்க, யோசுவா 3:15. யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். அப்போ சில சீசனில் அங்கே ரொம்ப தண்ணி ஃப்ளோ ஆகாதான், கொஞ்சம் ட்ரை பண்ணால் கிராஸ் பண்ணிடலான்றாங்க. ஆனால் இந்த சீசனில், கரை புரண்டு போகிற அந்த சீசனில் நீங்கள் கிராஸே பண்ண முடியாது. கரெக்டாக அந்த சீசனில் தான் அங்கே வராங்க கிராஸ் பண்ணுறதுக்கு. நான் நினைக்கிறேன் வேணுன்னே இப்படி செட்டப் பண்ணிட்டார் ஆண்டவர்னு. அவங்க நேச்சுரலாக, அதாவது தேவனுடைய உதவி இல்லாமல் கிராஸே பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு நிலைமை ஆயிடுச்சு. இப்போ சிவந்த சமுத்திரத்தை ஏற்கனவே பிளந்துட்டாரு. இப்போ இங்கேயும் அதே மாதிரி ஒரு அற்புதம் நடக்க போகுது. ஆனால் எப்படி நடக்குதுன்னு கவனிங்க. எப்படி நடக்குது, அதனுடைய சீக்வன்ஸு, எது ஃபஸ்ட்டு வருது, எது அடுத்தது வருது. இவங்க ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்த பிறகு தான் தேவன் செய்கிறாரா, அல்லது தேவன் பெரிய ஸ்டெப் எடுத்த பிறகு தான் இவங்களே காலடி எடுத்து வைக்கிறாங்களா? ஏன் முக்கியம்னா, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, தேவன் பெருசாக ஏதோ செய்யணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன்ன்றாங்க. அவர் என்ன சொல்கிறப்ப, நீ சிறுசாக ஏதோ செய்யணும்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன்றாரு. எப்படி அவர் செயல்படுறான்றதை பாருங்கள். 13ஆம் வசனத்தில் யோசுவாவின் மூலமாய் அவங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் சொல்கிறார் பாருங்க. யோசுவா சொல்கிறாரு, சம்பவிப்பது என்னவென்றால், சர்வபூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும். பயங்கரமான அற்புதம் இது. ஆனால் எப்படி நடக்க போதான், இந்த கர்த்தரின் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற அந்த ஆசாரியர்கள் அவங்களுடைய கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில், எல்லாம் சொல்லுங்க, பட்ட மாத்திரத்தில் அப்படின்னா பட்ட உடனே. அப்போ இந்த ஆசாரியர்கள் அந்த பெட்டியை தூக்கிட்டு போகணும் பாருங்க. பெட்டி தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிற ஒரு காரியம். அந்த பெட்டியை தூக்கிட்டு முன்னால் போகணும், அந்த கரை ஓரம் வரைக்கும் போகணும்.
அது மட்டும் இல்லை, ஓடுற தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியில் அவங்க உள்ளங்கால் படணும். ஆங்கிலத்தில் when the soles of their feet rest on the water அப்படின்னு இருக்கு. வெறும் லேசாக படணும் இல்லை, வைக்கணுன்றாரு. நீங்கள் செய்வீங்களா? என்னங்க, ஒரு நதிங்க, எத்தனையோ பேர் இந்த மாதிரி மறிச்சிருக்காங்க தெரியல உங்களுக்கு. ஓடுற நதிக்கிட்ட போய் கால் இப்படி விடுறது, லேசாக அப்படி கை எப்படி தண்ணி கை காமிக்கிறது, அப்படி அடிச்சுன்னு போயிடும் அது. அப்போ இங்கே என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்படுது? இது பாருங்கள், இது வந்து வழக்கமாக இந்த மாதிரி காரியங்கள் செய்யக்கூடாது. ஆனால் இது வந்து தேவனிடத்துலேருந்தே வருகிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். யோசுவாவின் மூலமாக என்னன்னு, ஆசாரியர் பெட்டியை கொண்டு போயிட்டு தூக்கிட்டு போயிட்டு அவன் காலை வந்து அதில் வைக்கணும். அவன் வச்ச உடனே தண்ணி நின்றோம். இது என்ன கதையாக இருக்குது? நான் ஆசாரியனாக இருந்தால் நான் கேட்டிருப்பேன் யோசுவா கிட்ட, ஏன் நான் காலை வைக்கிறதுக்கு முன்னாலே நிற்க முடியாதா? ஆண்டவர் பெரியவர் தானே, ஆண்டவர் வல்லவர் தானே, அவரால் எல்லாம் கூடும்ல. அப்போ என் காலில் விஷயம் இல்லைல்ல, அப்போ நான் எதுக்கு காலை வைக்கணும்? அவர் முதல்ல நிறுத்திட்டேன் அப்புறம் காலை வைக்கிறேன். எதுக்கு இந்த ஆபத்து, எதுக்கு இந்த ரிஸ்க்கு? 15ஆம் வசனம், யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம், பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே, அவங்க செஞ்சாங்க பாருங்க, ஓரத்தில் பட்டவுடனே, எல்லாம் சொல்லுங்க பட்டவுடனே. 16ஆம் வசனம், மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் ஒரு குவியலாக குவிந்தது. அப்படியே நடக்குது. ஏன் இப்படி செய்கிறார் ஆண்டவர்? நீ காலவை, அப்போ நான் தண்ணியை நிறுத்துறேன்றாரு. அவர் வேணா வேற மாதிரியும் செய்யலாம், தண்ணியை நிறுத்திட்டு அப்புறம் காலவைன்னு சொல்லலாம். ஆனால் என்னமோ தெரில, நீ காலவைன்றாரு. இன்னொரு உதாரணம், யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்ல வரேன், அதே நேரத்தில் நாம் ஒரு சிறிய ஸ்டெப் எடுக்கணும்னு தேவன் காத்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அந்த ஸ்டெப்பை விசுவாசம் உள்ளவர்கள் மட்டும்தான் எடுக்க முடியும். ஆனால் விசுவாசம் உள்ளவர்கள் எடுத்துருவாங்க. விசுவாசம் உள்ளவர்கள் மட்டும்தான் செய்ய முடியும், ஆனால் விசுவாசம் உள்ளவர்கள் செஞ்சிருவாங்க. அதனால வேணுக்குன்னு அப்படி செட்டப் பண்ணிட்டாரு. இது எல்லாருக்கும் கிடையாது. அவருடைய ஆசீர்வாதத்தின் முழுமை எல்லாருக்கும் கிடையாது. விசுவாசத்தில் லேசாக ஸ்டெப் எடுக்கிற எல்லாருக்கும் வேணுக்குன்னு அப்படி செட்டப் பண்ணிட்டாரு. இன்னொரு உதாரணம் பாருங்க, எப்படி தேவன் செயல்படுறாருன்னு புரிஞ்சுக்கணும். திரும்ப திரும்ப இப்படி வருதுன்னா நாமளே யோசித்து பார்க்கணும். ஓஹோ, இது ஒரு பேட்டர்னாக இருக்குதோ. யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் இந்த எரிகோன்ற ஒரு பட்டணத்தை ஜெயிக்க இவங்க போகிறாங்க பாருங்க. அதோட யுத்தம் பண்ணி ஜெயிக்கணும். அது ஒரு எதிரி. அங்கே இந்த கானான் தேசத்தில் எரிகோன்ற அந்த பட்டணம் வந்து பெரிய பலத்தான ஒரு பட்டணம், சுற்றிலையும் கோட்டை செவுரு இருக்குது. அதை வந்து யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஏன்னா இஸ்ரவேல் மக்கள்கிட்ட பெருசாக பெரிய இராணுவ வீரர்கள்லாம் கிடையாது. அவங்க வந்து அடிமை கூட்டத்திலேருந்து வெளியே வந்த அந்த ஒரு வம்சத்துலேருந்து வந்த ஆட்கள். அவங்களுக்கு பெரிய மிலிட்ரி ட்ரைனிங்லாம் கிடையாது. இப்போ இந்த பட்டணத்தை எதிர்த்து யுத்தம் பண்ணி ஜெயிக்கணும். தேவன் வந்து எப்படி ஜெயிக்கணும்னு அங்கே கற்றுத்தருகிறார் யோசுவா கிட்ட. யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்க, நான் வாசிக்க போகிறதுல யோசுவாவை கூப்பிட்டு சொல்கிறார், இப்போ பார் எப்படி ஜெயிக்கணும்னு காமிச்சு உனக்கு சொல்லிடுறேன், கேட்டுக்கோ. இப்படி தான் ஜெயிக்கணும். நீ என்ன பண்ணுற, இந்த பட்டணத்தை சுற்றி ஜனங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு, லட்சக்கணக்கான மக்கள் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு என்ன பண்ணுற, 7 நாள் சுற்றி சுற்றி நடந்து வர. ஃபஸ்ட்டு 6 நாள் ஒரு தடவை நடந்து வா, பட்டணத்தை சுற்றி வாக்கிங். அப்புறம் 7ஆவது நாள் என்ன பண்ணு, 7 தடவை நடந்து வா. இதெல்லாம் செய்கிறப்போ எதுவும் பேசக்கூடாது, வாயை மூடிட்டு அமைதியாக நடந்துக்கிட்டே வரணும். 7 நாள். அப்புறம் 7ஆவது நாள் 7 முறை நடந்த பிறகு ட்ரம்பட் ஊதணும். ஓன்னு சத்தம் போடணும் ட்ரம்பட்டில். அந்த ட்ரம்பட் ஊதுறது கேட்குறப்போ எல்லாரும் கத்தணும். எல்லாரும் கத்துறப்போ செவுரு விழும். நான் யோசித்து பார்க்குறேன், யோசுவா அதுக்கு ஏற்ற இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்தப்போ யாராவது கேட்டிருக்க மாட்டாங்களா? எதுக்கு இந்த ட்ராமா? செவரை விழ வச்சுட்டு அப்புறம் நம்ம இதெல்லாம் பண்ணிக்கலாமே, அதுக்கப்புறம் எத்தனை தடவை வேணா சுற்றி சுற்றி ஓடலாமே, விக்டரி லேப் போடலாம் இல்லையா? இது என்னது, 7 நாள் நடக்கணும், அப்புறம் 7ஆவது நாள் 7 முறை நடக்கணும், அப்புறம் வந்து ட்ரம்பட் ஊதணும், அப்புறம் நம்ம கத்தணும், அப்புறம் இது ஏன் செவரை முன்னாலே உள்ள வச்சுட்டா நமக்கு ஈஸியாகிடும் இல்லையா? நிச்சயமாக ஈஸியாகிடும். ஆனால் விசுவாசத்துக்கு அவசியமே இல்லையே. அங்கே முன்னாலே செவரு விழுந்துருச்சுன்னா அப்புறம் என்னத்தை விசுவாசிக்கிறது? எதுக்கு விசுவாசிக்கணும்? தேவையே கிடையாது. அது தேவனுடைய வழி கிடையாது. 7 நாள் இப்படி சுற்றி சுற்றி நடந்து வரணும்னா அதுக்கு விசுவாசம் தேவை. விசுவாசம் உள்ளவர்கள் மட்டும்தான் செய்ய முடியும். ஆனால் விசுவாசம் உள்ளவர்கள் செஞ்சிருவாங்க.
7 நாள் நடந்தாங்க. 7வது நாள் 7 முறை நடந்தாங்க. அப்புறம் அந்த 7வது முறை முடிகிறப்போ ட்ரம்பெட்டு சத்தம் கேட்டுது. ஏற்கனவே வெற்றி வந்தது போல இவங்க கத்தனாங்க, ஆர்ப்பரிச்சாங்க, செவுரு விழுந்தது. நான் கேட்குறேன், இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான செயலா? சுற்றி சுற்றி நடந்து வர்றது கஷ்டமாங்க? ஈஸிங்க. ஆக்சுவலாக போய் ஈட்டியை எடுத்துக்கிட்டு இந்த கன்னை வச்சுக்கிட்டு ஃபைட் பண்ணுறதை விட இதெல்லாம் ரொம்ப ஈஸி. சுற்றி சுற்றி நடந்து வான்றாரு. சின்ன சாதாரணமான ஒரு காரியத்தை செய்கின்றாரு. ஆனால் அதுக்கு விசுவாசம் தேவை. பாருங்க, நான் கேட்குறேன், ட்ரம்பட் ஊதுறது கஷ்டமா? நான் கேட்குறேன், கத்துறது கஷ்டமா? எல்லாம் ஈஸியான காரியங்களை செய்ய சொல்கிறாரு. ஆனால் வெற்றி வர்றதுக்கு முன்னாலே செய்ய சொல்கிறாரு. விசுவாசம் உள்ளவர்கள் மட்டும்தான் செய்ய முடியும். விசுவாசம் உள்ளவர்கள் செஞ்சிருவாங்க, செஞ்சிட்டாங்க, அதனால வெற்றி வந்துருச்சு. இப்போ வெற்றி நான் கேட்குறேன், இவங்க நடந்ததில் தான் இருக்கா? இவங்க நடை அவ்வளோ பவர்ஃபுல்லான நடையா? 7 நாள் நடந்தோன்னு அந்த செவரே விழுற மாதிரி. இவங்க ட்ரம்பட் ஊதுனது அவ்வளோ கம்பீரமான ஒரு சத்தமா? இவங்க கத்துனது தான் அந்த பவரா? அதெல்லாம் கிடையாதுங்க. தெய்வீக பவர் தான் அந்த செவரை விழ வச்சது. ஆனால் என்னமோ தெரில, தேவன் நீ இந்த சாதாரண விஷயத்தை பண்ணி என் பவரை நான் வெளிப்படுத்துறேன்றார். இந்த சின்ன காரியத்தை நீ விசுவாசத்தை கொண்டு செய், நான் பெரிய காரியத்தை என் வல்லமை கொண்டு செய்கிறேன். அல்லது நீங்கள் புதிய ஏற்பாட்டில் பாருங்க, எத்தனை முறை இயேசு ஒருத்தர் குணமாக்குறதுக்கு முன்னால நடக்க முடியாத ஒரு ஆளாக இருப்பான். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று நட அப்படின்வாரு. இன்னும் குணமாக்கவே இல்லை அவனை. படுக்கை எடுத்துக்கிட்டு எந்திரின்றார். அவனுக்கு எந்திரிக்க முடியல, அவனால் நடக்க முடியல. ஆனால் படுக்கை எடுக்க முடியும், இப்படி லேசாக அப்படி எந்திரிக்க முடியும். உனக்கு முடிஞ்சதை நீ செய்கிற போக்கில் உனக்கு குணமாக்கிடுவேன்ற மாதிரி தான் சொல்கிறாரு அவர். நீ திரும்ப திரும்ப பாருங்க, பார்க்கறதுக்கு நமக்கே ஒரு மாதிரி இருக்கும். படுக்கை எடுத்துக்கொண்டு நடனா அவன் குணமாக்கலையே, குணமாக்கிட்டு சொன்னா பரவாயில்ல. அப்படிதான் அவர் குணமாக்குற விதமே அப்படிதான். அல்லது பேதுரு ராவெல்லாம் மீன் பிடிக்க பார்த்து, உங்களுக்கு தெரியும் லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் ராவெல்லாம் மீன் பிடிக்க பார்க்குறாரு. மீன் ஒன்றும் மாட்டலை. காலைல இயேசு அந்த பக்கம் வர்றாரு, அந்த போட்டை படகை யூஸ் பண்ணுறாரு ஊழியத்துக்கு. முடித்த பிறகு பேதுருகிட்ட சொல்கிறாரு, இப்போ வாழையை இந்த பக்கம் போடு அப்படின்றாரு. பேதுரு என்ன சொல்கிறாரு, ராவெல்லாம் போட்டு பார்த்துட்டேன் ஆண்டவரே, ஆனால் உம்முடைய வார்த்தை நிமித்தம் நான் போடுறேன். விசுவாசம் இருந்தது பேதுருவிட்ட, கொஞ்சம் விசுவாசம். இப்போ இவர் சொல்கிறார், இவர் பெரிய ஆள், பேசுனதுல தெரியுது, பெரிய காரியங்களை செய்யக்கூடியவர் போல இருக்கு. உம்முடைய வார்த்தை நிமித்தமா போடுறேன். விசுவாசம் இருந்தால் தான் போடுவாங்க பாருங்க. வேணும்னா தேவன் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ஆக்கியிருக்கலாம் பேதுருக்கு. அந்த மீனை கொஞ்சம் லேசாக தலை காமிக்க வச்சிருக்கலாம் மேலே. எங்க மீனெல்லாம் அந்த இடத்துல குவிய பண்ணக்கூடியவர் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மேலே இப்படி தலை காமிக்க வச்சிருக்க முடியாதா? தாராளமாக செஞ்சிருக்கலாம், ஆனால் செய்யலை. பார்த்தா மீன் தெரியல, முன்ன இருந்த மாதிரியே சூழல் இருக்கு. இப்போ வித்தியாசம் என்னன்னா, ஒன்னே ஒன்று தான், வார்த்தை வந்துருச்சு, வலை இந்த பக்கம் போடு. உங்களுடைய வார்த்தை நிமித்தமாக போடுறேன்ட்டு ஒரு வலையை போடுறது பேதுருக்கு எவ்வளோ கஷ்டமான காரியம். சின்ன காரியம், சிறிய சாதாரண விஷயம். இப்படி வலையை இப்படி தூக்கி போட்டால் அசாதாரணமான ஒரு ஆசீர்வாதமாங்க. இவன் வலை போட்டதில் இல்லை, பேதுரு வலை போட்டதில் விஷயம் இருக்குன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இது தெய்வீக வல்லமையினால் உண்டான ஒரு அற்புதம். ஆனால் வலை போட்ட பிறகுதான் நடந்தது. சீக்வன்ஸை கவனிக்கணும். எது நடந்த பிறகு எது நடக்குதுன்றதை கவனிக்கணும். நாம் சிறிய காரியத்தை செஞ்ச பிறகு அவர் பெரிய காரியத்தை செய்கிறார். ஏன்னா அவர் நிறைய ஏற்கனவே பெரிய காரியங்களை செஞ்சு முடிச்சிட்டார். சொந்த குமாரன் அனுப்பி நமக்காக வாழ வச்சு, மறிக்க வச்சு, உயிரோட எலும்ப வச்சு, நமக்காக இன்றைக்கு பரிந்து இவ்வளோ பெருசாக செஞ்சு. அப்போ என்ன சொல்கிறாரு, நான் இவ்வளோ பெருசு செஞ்சுட்டேன்ல, அதை வச்சு நீ ஒரு சிறுசை செய்கிறாரு, அப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் பெருசு செய்கிறேன்றாரு. இது தப்பா? இன்னொரு உதாரணம், 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் அந்த எலிசா என்ற அந்த தீர்க்கதரிசி இடத்தில் ஒரு விதவை வருகிறாள். அவன் சொல்கிறா, 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம், அந்த எலிசா தீர்க்கதரிசி இல்லையா, அவரிடத்தில் இந்த ஒரு பெண் வருகிறாள். என் புருஷன் இறந்துட்டார், ஒரே கடனில் மாட்டிக்கிட்டோம், கடன்காரன் கடன் கொடுத்தவன் இப்போ என்கிட்ட இருக்கிற இந்த 2 மகன்களையும் அடிமையில கொண்டு போயிடுவேன்னு மிரட்டுறான். அந்த காலத்தில் நீங்கள் கடன் வாங்கி கடன் செலுத்தலைன்னா உங்களையோ அல்லது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நல்ல வேலை செய்யக்கூடிய ஆட்கள், நல்ல வாலிப மகன்கள் இருந்தாங்கன்னா அவங்கள கொண்டு போயிடுவாங்க, அடிமையாக வச்சுருவாங்க. வேலை செஞ்சு அந்த கடன் தீர்க்கிற வரைக்கும் அவங்க அடிமையாக தான் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் விடுவிக்கப்படுவாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு நிலைமை. வீட்டினுடைய அந்த தலைவன் இறந்து போயிட்டான்,
புருஷன் இழந்து போயிட்டான், ஒரே கடன் கொடுத்தவன் வந்து மிரட்டுறான், மகனில் கொண்டு போயிடுவேன், அடிமையில் கொண்டு போயிடுவேன்ட்டு என்ன பண்ணணும்னு தெரியாமல் இப்போ தீர்க்கதரிசிட்ட வராங்க. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துலேருந்து வாசிப்போம். அந்த தீர்க்கதரிசி இதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாருன்னு பாருங்க. எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். சொல்றாரு, என்ன செய்யணும் நான்? உங்ககிட்ட என்ன இருக்கு வீட்டில்? அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். என்கிட்ட ஒரே ஒரு குடம் எண்ணெய் தான் இருக்கு. 3ஆம் வசனம், அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லா இடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றையும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அதாவது என்ன சொல்கிறாரு, சரி ஒரு குடம் எண்ணெய் தான் இருக்கா, சரி ஒன்று பண்ணலாம், அதை வச்சு ஒர்க் பண்ணலாம். நீ என்ன பண்ணுற, பக்கத்து வீட்டிலலாம் போயிட்டு நிறைய பாத்திரத்தை, கொஞ்சம் பாத்திரம் இல்லை நிறைய பாத்திரத்தை பாரோ பண்ணி கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணிட்டு தந்துடுறேன்ட்டு வாங்கிட்டு வந்துடு காலி பாத்திரங்களை. அப்புறம் உன் வீட்டுக்குள்ளே போய் கதவை பூட்டி நீ என்ன பண்ணுறான்ட்டு உன்கிட்ட இருக்கிற அந்த ஒரு குடம் எண்ணெயை ஊற்ற ஆரம்பி. ஒரு பாத்திரம் நிரம்புதா, அதை ஒதுக்கவே, அப்புறம் அடுத்த பாத்திரத்தில் ஊற்று, அதை ஒதுக்கவே, அப்புறம் அடுத்து. இருக்கிறதே ஒரு பாத்திரம்தான். என்ன சொல்ல வர்றாரு, ஊற்ற ஊற்ற வரும், இப்படியே செய் அப்படின்றாரு. அந்த அம்மாவும் கரெக்டாக அதுபடி செய்து பாருங்க. 5ஆம் வசனம் இல்லையா, அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். மகன்கள் வந்து பாத்திரங்களை கொடுக்குறாங்க, இவ பாட்டு ஊற்றிக்கிட்டு இருக்கா, எண்ணெய் வந்துக்கிட்டே இருக்கு. 6ஆம் வசனம், அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். எல்லா பக்கத்து வீட்டு ஆளுங்க எல்லாத்தையும் வாங்கியாச்சு, கொடுக்குறது எல்லாத்தையும், இதுக்கு மேலே வாங்க முடியாது. அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. 7ஆம் வசனம், அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள். அப்போ எவ்வளோ எண்ணெய் கிடச்சிருக்கும் யோசித்து பாருங்கள். ஒரு குடம் எண்ணெயிலிருந்து எவ்வளோ பாத்திரங்கள் நிரம்பி இருக்குது. ஏன்னா அந்த பாத்திரங்கள் எண்ணெல்லாம் போய் விற்கும்போது எல்லா கடனையும் தீர்க்க முடிஞ்சது, மீதியை வச்சு வாழ முடிகிற அளவுக்கு பெரிய அற்புதம் அங்கே நடந்தது. ஆனால் எப்படி நடந்ததுன்னு கவனிச்சிங்களா? 1ஆம் வசனத்தில், எனக்கு உதவி செய்யும் தீர்க்கதரிசியே, தேவ மனுஷனே, ஏதாவது ஒன்று பண்ணும் அப்படின்னு சொல்கிறப்போ, இவர் என்ன பண்ணுறார்? 2ஆம் வசனத்தில் தீர்க்கதரிசி என்னன்னு சொல்கிறாரு, உன் கையில் என்ன இருக்குன்றார். கேட்குறதுக்கே ஒரு மாதிரி இல்லை நமக்கு. இந்த அம்மாட்ட ஒன்றும் கிடையாது, ஒரு குடம் எண்ணெய் தான் இருக்குது. இவர் அந்த கேள்வியை கேட்கலாமா? உன் கையில் என்ன இருக்குது? அந்த கேள்வி தான் கேட்குறாரு, உன் கையில் என்னம்மா இருக்குது? இந்த அம்மா என்ன சொல்லுது, என்கிட்ட ஒன்றும் இல்லை, கடனை தீர்க்க முடியாது, இதுலேருந்து மீள முடியல, ஏதாவது செய்யும், அற்புதம் செய்யும். அவர் என்ன சொல்கிறாரு, உன் கையில் என்ன இருக்குது, உன் வீட்டில் என்ன இருக்குது? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் வேற ஒன்றுமே கிடையாது. அவர் என்ன சொன்னார், சரி ஒரு குடம் என்ன தானே, அதை பத்திரமா வச்சுக்கோ, அதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஒரு குடம் என்ன இருக்குல்ல, அதை வச்சு நம்ம ஒர்க் பண்ணலான்றாரு. இது ஒரு பெரிய பிரின்சிபல் பாருங்கள். இதுவும் பாருங்கள், இங்கே சும்மா ஏதோ ஒரு சம்பவம் நினச்சிடக்கூடாது. அநேக நேரம் நம்மகிட்ட இருக்கிற கொஞ்சத்தை பயன்படுத்தி நம்மகிட்ட இல்லாத நிறைய கொண்டு வருகிறார் தேவன். நமக்கு நிறைய தேவைப்படுது, ஆனால் நிறைய இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது. தேவன் எப்படி செயல்படுறாரு நீங்கள் புரிஞ்சுக்கணும். நமக்கு இருக்கிற கொஞ்சத்தை நாம் யூஸ் பண்ணும்போது அதன் மூலமாய் நமக்கு இல்லாத நிறைய பொருளை கொண்டு வருகிறார், அதை வர்த்திக்க பண்ணுகிறார், அதை பெருக பண்ணுகிறார், இருக்கிற கொஞ்சத்தை பெருக பண்ணுகிறார். ஏன் வித்தியாசமா பண்ண முடியாதா? இந்த இடத்துல நான் கேட்கிறேன், தேவன் வேற மாதிரி பண்ணியிருக்கலாம்ல, தீர்க்கதரிசி வேற மாதிரி பண்ணியிருக்கலாம்ல, ஏன் வேற மாதிரி பண்ணல? வேற மாதிரியும் பண்ணலாம். அந்த அம்மாவுடைய ஒரு குடம் என்ன யூஸ் பண்ணி தான் ஆகணும்னு அவசியமா ஆண்டவருக்கு? நான் கேட்குறேன், இந்த ஒரு குடம் எண்ணெயை யூஸ் பண்ணி தான் பெருக பண்ணணுமா? வேற விதமாக அற்புதம் செய்ய முடியாதா? செய்யலாம், வேணா செய்யலாங்க. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் அந்த ஒரு குடம் எண்ணெயை தொடாமலே வேணா செய்யலாம். இப்போ நிறைய பேர் அப்படி தான் செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் நான் நினைக்கிறேன், தேவன் சொல்கிறாரு, இப்போ அதை ஏற்கனவே நான் செஞ்சிட்டேன்ல, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே செஞ்சிட்டேன்ல, ஒன்றும் இல்லாததுலேருந்து உலகத்தையும் உண்டாக்கிட்டேன்ல, இப்போ எதுக்கு நான் அப்படி செய்யணும்? இப்போ இருக்கிறதுலேருந்து உண்டாக்குறேன் போன்றாரு.
இல்லாததுலேருந்து நான் உண்டாக்குவேன், இருக்கிறதுலேருந்து உண்டாக்குவேன். நான் எப்படி செய்வேன் நீ கேட்கறதுக்கு யாருன்றாரு. எனக்கு இருக்கிறதுலேருந்து உண்டாக்க பிடிக்கும்னா அது ஏன் இஷ்டம், என் இஷ்டத்தின்படி நீ செய்கின்றாரு. உன் கையில் என்ன இருக்கு? இது ஒரு பிரின்சிபிள் பாருங்க. காட் யூசுவலி யூசஸ் த லிட்டில் வி ஹேவ் டு பிரிங் த மச் வி டோன்ட் ஹேவ். நமக்கு இருக்கிற கொஞ்சத்தை பயன்படுத்தி நமக்கு இல்லாத நிறைய உண்டாக்குகிறார் தேவன். வழக்கமாய் இப்படி செயல்படுகிறார். பைபிளில் இதையும் திரும்ப திரும்ப நீங்கள் பார்க்கலாம். இப்போது ஒரு சின்ன ஸ்டெப் விசுவாசம் எடுக்கணும், இருக்கிறத வச்சு எடுக்கணும். கவனிங்க, ஒரு சின்ன ஸ்டெப்பு விசுவாச செயல் செய்யணும். ஒரு சின்ன ஒரு சிறிய ஒரு விசுவாச செயலை நீங்கள் என்ன பண்ணணும்? செய்யணும். இருக்கிறத வச்சு செய்யணுங்க. இருக்கிறத வச்சு செய்யணும். தேவன் அப்படி தான் பண்ணுறார். நீங்கள் பாருங்கள், மோசையை அழைச்சப்போ மோசையை சொல்கிறார் இல்லையா, நீ போய் பார்வோன் இடத்துல பேசு, ஜனங்களை விடுவி எல்லாம் சொல்கிறப்போ மோசைக்கு நம்பவே முடியல. ஆண்டவரை என்ன போய் அழைக்கிறீர், எனக்கு பேச்சு வராது, நான் போனால் கூட இஸ்ரவேல் ஜனங்க நம்ப மாட்டாங்க, அடையாளம் என்னன்னு கேட்பாங்க. அப்போ தேவன் என்ன சொல்கிறார்? அடையாளம் வேணுமா உனக்கு? இதோ உன் கையில் என்ன இருக்குன்றார். மோசை கையில் ஒரே ஒரு காரியம் தான் இருந்தது. அப்போ அந்த கோல். உன் கையில் என்ன இருக்குது? வெறும் இந்த கோல் தான் இருக்காண்டவரே. அதை யூஸ் பண்ணிக்கலாம், அது போதும். அதை வச்சு என்ன அமக்குளம் பண்ணலாம் பாருன்றார். அந்த கோல் வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா எகிப்திலையும் இஸ்ரேவேலையும் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஒன்றும் இல்லை, ஒரு கோல் தான் இருந்தது. தாவீதின் இடத்துல என்ன இருந்தது? பெருசாக ஒன்றும் கிடையாது. அவன் ஒரு இராணுவ வீரனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு சின்ன பையன், மெய்ப்பன். அவனுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸில் இந்த ஸ்லிங்கை வச்சு இந்த கல் அடித்து இந்த மிருகத்தை கொள்றதுக்கு தெரியும் அவனுக்கு. அதை பயன்படுத்துகிறார் தேவன். எப்போவுமே நமக்கு இருக்கிறத, அந்த இருக்கிற கொஞ்சத்தை வச்சே ஆரம்பிக்கிறார் தேவன். அதை வச்சே நம்ம ஆரம்பிக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. நாம என்ன சொல்கிறோம்? ஆண்டவர் ஏதாவது பெருசாக தருவார், பெருசாக செய்வார்னு காத்துக்கிட்டு இருக்கேன். அவர் என்ன சொல்ற? நீ சிறுசாக செய், உனக்கு இருக்கிறதுல செய்கின்றாரு. 5000 பேரை போஷிக்கணும்னு இயேசு விரும்பினார் புதிய ஏற்பாட்டில். 5000 பேரை, அவ்வளோ பேர் வந்துட்டாங்க, போதனை கேட்டுக்கிட்டு இருக்காங்க, இவங்களுக்குலாம் சாப்பாடு போடணும்னு இயேசுக்கு ஆசை. சீஷரை கூப்பிட்டு சொன்னால் அவன் சொல்கிறாங்க, இவ்வளோ பேருக்கு எங்கே போய் சாப்பாடு வாங்குறது, இதுக்கு எவ்வளோ காசு ஆகும்? இயேசு என்ன சொன்னார்? உன் கையில் என்ன இருக்குது? உங்ககிட்ட என்ன இருக்குது? இப்போ இல்லாதே பேசிக்கிட்டு இருக்காது. உங்ககிட்ட என்ன இருக்குது? இவ்வளோ காசு வேணும், இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் பேசாது. என்ன இருக்குது? 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது, அதை கொண்டு வா. அந்த 5 அப்பம் 2 மீன் ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர் கொடுக்குறாரு, வந்துக்கிட்டே இருக்கு. ஏன் வேற விதமாக செய்ய முடியாதா? தாராளமாக செய்யலாங்க. மீனை உண்டாக்கிறவரே அவர் தாங்க. அப்பத்தை உண்டாக்கின மனுஷனையும் உண்டாக்குனவர் அவர் தான். ஒன்றும் இல்லாததுலேருந்து உண்டாக்கலாம். ஆனால் என்னமோ தெரில, அவருக்கு இது பிடிக்குது. இருக்கிறதுலேருந்து பெருக பண்ணுறது அவருக்கு பிடிக்குதுங்க. இது ஒரு பேட்டர்னுங்க. இப்போ நாம் என்ன நினச்சிக்கிறோம்? சில நேரம் எனக்கு வந்து டைம் கிடைக்கும்போது, எனக்கு பணம் கிடைக்கும்போது, எனக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது நான் அதை கடவுளுக்கு கொடுக்குறேன், ஊழியத்துக்கு கொடுக்குறேன், இதை செய்கிறேன், அதை செய்கிறேன்னு நாம் சில நேரம் அந்த மாதிரி நினச்சிக்கிறோம். பாருங்கள், நான் ரிட்டையர் ஆகிட்ட பிறகு நான் ஃபுல்லாக என்னையே ஊழியத்துக்கு டெடிகேட் பண்ணிக்கிறேன். நான் வந்து எனக்கு நேரம் வரும்போது, வாய்ப்பு கிடைக்கும் போது, பணம் வரும்போது, கோடிக்கணக்காக வந்துருச்சுன்னா அப்படியே சபைக்கு நான் கொடுத்துருவேன். நான் அதெல்லாம் நல்லது தாங்க. ரிட்டையர் ஆகிறப்போ நீங்கள் இன்னும் ஊழியம் செய்ய நடத்தப்படுறீங்கன்னா சூப்பர். கோடிக்கணக்காக வருது, நீங்கள் சபைக்கு நிறைய கொடுக்க வரும்போது சூப்பர். ஆனால் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். பாருங்கள், நம்ம அந்த மாதிரி அது வரும்போது அப்புறம் நான் இதை செய்கிறேன், இப்போ இதை செய்கிறேன் அப்படின்னு இப்படி தள்ளி போடுறது, அது வந்து தேவனுடைய வழியே கிடையாதுன்னு சொல்ல வர்றேன். இப்போ இருக்கிறத வைத்து என்ன செய்கிறோம்? இப்போ நிறைய இல்லாமல் இருக்கலாம், கொஞ்சம் தான் இருக்கலாம். அந்த சின்ன பையன்ட்ட அந்த 5 அப்போ 2 மீன் தான், அதை வச்சு என்ன பண்ணார் பாருங்க. தேவன் அப்படி தான் செயல்படுகிறார். இருக்கிற கொஞ்சத்திலிருந்து நாம் அதை எடுத்து ஒரு ஸ்டெப் எடுக்கும்போது அதை வச்சுக்கிட்டு அதை வச்சு பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அப்போ இருக்கிற அந்த நேரத்திலிருந்து நாம் தேவனை கனப்படுத்த வேண்டும். வேத வாசிப்புக்கும் ஜெபத்துக்கும் நமக்கு முடிஞ்ச அளவுக்கு நேரம் ஒதுக்க வேண்டும். நமக்கு முடிஞ்ச அளவுக்கு நாம் வந்து என்ன செய்ய முடியுமோ இப்போவே செய்யணும். அதுதான் தேவனுடைய வழி. இருக்கிற பணத்திலிருந்து தசம்பாகம் கொடுக்கணும், இருக்கிற பணத்திலிருந்து தேவனை கனப்படுத்தணும், இருக்கிற தாளந்தை வைத்து கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும்.
இருக்கிற வாய்ப்புகளை நன்மைக்கென்றே நாம் செலவழிக்கணும். அப்போது 2 பிரின்சிபல் சொல்லியிருக்கேன். ஒன்று என்ன, நாம் சின்னதாக விசுவாசத்தில் ஒரு ஸ்டெப் எடுக்கும்போது அவர் பெரிய காரியங்களை செய்வார். இருக்கிறதுலேருந்து அந்த ஸ்டெப் எடுக்கணும். இது வந்த பிறகு நடந்த பிறகு அதெல்லாம் இதெல்லாம் என்ன ஆகிடுது, நம்முடைய ஆசீர்வாதத்தை தள்ளி போட்டுருது. ப்ளஸ் ஒன்றுமே நடக்காது, ஒன்றுமே மூவ் ஆகாது, ஒன்றுமே நகராது அங்கே. ஏன்னா தேவன் அப்படி செயல்படுவது கிடையாது. அப்போ என்ன ஆகிடுது, நாம் நம்மளே வஞ்சித்துக்கிறோம். ஒன்று இந்த ஆவிக்குரிய எக்ஸ்கியூஸ் சொல்லி வஞ்சித்துக்கிறோம். கர்த்தருக்காக காத்து கொண்டிருக்கிறேன், ஜெபித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்ட்டு ஸ்டெப் எடுக்காமல் விட்டுறோம். இல்லைனா இது வந்த பிறகு இது நடந்த பிறகு நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன். கடைசியில் நம்முடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்துடுறோம். நாம் ஒரு சிறிய ஸ்டெப்பை விசுவாசத்தை கொண்டு எடுப்போமானால், உள்ளதை வச்சு எடுப்போமானால் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இப்படி தான் பாருங்கள், வேதத்தில் நிறைய உதாரணம் நான் யாருமே காமிச்சிட்டேன். சரித்திரத்திலையும் உதாரணம் சொல்லலாம். நான் வில்லியம் கேரி எடுத்துக்கோங்க. வில்லியம் கேரி மிஷினரி டு இந்தியா இல்லையா, இந்தியாவுக்கு வந்த மிஷினரி. இன்றைக்கி அவர் தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க கிறிஸ்தவ வட்டாரங்களில். ஆனால் அன்றைக்கி அவர் சாதாரண ஒரு ஆள். அவர் ஒரு ஷூ தைக்கிற ஆள், காப்லராக இருந்தார் என்னமோ. ஆனால் அவருக்கு இந்த மிஷினரி ஊழியம் அவரை ஆட்டி படைச்சிருச்சு பாருங்கள். அதாவது இதை போய் செய்யணும், சுவிசேஷத்தை உலகம் எங்கும் கொண்டு போகணும், சகல ஜாதியும் சீஷராக்கணும் அப்படின்றத இயேசு சொன்ன அந்த கட்டளையிலிருந்து அவருக்கு அந்த ஆர்வம் வந்துருச்சு, அந்த ஒரு வைராக்கியம் வந்துருச்சு. இயேசு சொல்கிறார் இல்லையா, உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கற்பித்தவைகளை அவர்களுக்கு போதியுங்கள், இதோ உலகம் முடியும் பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். கடைசியாக கட்டளை கொடுத்தார்ல வில்லியம் கேரி, என்ன பண்ணார், அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டாரு. எப்போ அவர் இந்த கட்டளை நம்ம எல்லாருக்கும் தான் விட்டுட்டு போயிருக்கிறாரு, நாம் இதை ஃபாலோ பண்ணணும், உலகமெங்கும் போன்ட்டாரு, சகல ஜாதியும் சீஷராக்குன்ட்டாரு, நாம் இங்கிலாந்து தேசத்திலே உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றாரு வில்லியம் கேரி. 250 வருஷம் முன்னால் நம்ம வெறும் இங்கிலாந்து தேசத்திலே ஐரோப்பாவில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். பிஸ்னஸுக்கு மட்டும் உலகம் எங்கும் போகிறோம். ஏன்னா பிஸ்னஸுக்கு அப்போவே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த சுவிசேஷத்தை கொண்டு போகிறதுல நம்ம உலகம் எங்கும் கொண்டு போகலையே, இங்கேயே உட்காந்துட்டு இருக்கோம், இது தப்புன்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்துருச்சு. இது ஒரு ப்ரேயர் குரூப் மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. அதில் விளைவாக ஒரு ப்ரேயர் மீட்டிங்கை நடத்துகிறாங்க. அந்த ப்ரேயர் மீட்டிங்கில் ஒரு வாலிப வயசுலேயே அவருக்கு அங்கே பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்போ வில்லியம் கேரி என்ன பண்ணுறாரு, மத்தேயு 28:18-20 ஆகிய வசனங்கள், உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளை சீஷராக, அந்த வசனத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணுறாரு. சொல்கிறாரு, இது நமக்கு பொருந்தும், இந்த கட்டளை வெறும் அவங்களுக்கு கொடுக்கப்படல, நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம உலகம் எங்கும் போக வேண்டும், சகல ஜாதியை சீஷராக்கணும். ஒரு வாலிப பிரசங்கியாக இருப்பாருங்க, சின்ன பையன் பிரசங்கம் பண்ணுறாரு. ஒரே உற்சாகமாக பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிற நேரத்தில் கூட்டத்தில் ஒரு பெரிய மனுஷன், ஒரு ஊழியர், இவர் சின்ன பையன், அவர் கொஞ்சம் பெரிய மனுஷன், அவர் ஊழியர், இவரை விட ரொம்ப அனுபவம் உள்ள ஒரு தேவ மனிதன். அவர் எந்திரிச்சு என்ன சொல்கிறாராம், வாலிபனே உட்காரு போதும், அந்த அந்நிய நாட்டில் இருக்கிற அந்த அந்நிய ஜனங்களை தேவன் ரட்சிக்க விரும்பினால் அவருக்கு உன் உதவியும் தேவையில்ல, ஏன் உதவியும் தேவையில்ல, அவர் பாட்டு செஞ்சுட்டு போயிடுவார், நீ பேசுனது போதும் உட்காருன்ட்டாராம். இவர் ஒரே வாலிபம் பாருங்க. இவர் நம்ம இந்தியாவுக்கு போகணும், சீனாவுக்கு போகணும், சுவிசேஷத்தை கொண்டு போகணும், அப்படியே உற்சாகத்தில் பேசிட்டாரு. அந்த ஊழியர் சொல்கிறார், நீ உட்கார், பேசுனது போதும், ஆண்டவர் அவங்கள ரட்சிக்கணும்னா, இந்தியாவில் இருக்கிறவங்களை ரட்சிக்கணும்னா, சீனாவில் இருக்கிறவங்களை ரட்சிக்கணும்னா அவர் பார்த்துப்பார், உன் உதவி தேவையில்ல, ஏன் உதவி தேவையில்ல, நாம் ஒன்றும் செய்ய தேவையில்ல, உட்கார். எப்படி இருந்திருக்கும் இப்போ பாருங்க. அவங்களுடைய இது என்னன்னா, ஆண்டவர் வேணா செய்வார், நீ என்னத்துக்கு. ஆனால் வில்லியம் கேரி அதனாலலாம் அவர் சோர்வடையலை. அந்த நேரத்தில் சோர்வடைஞ்சிருக்கலாம். ஆனால் இந்தியாவுக்கு வந்துட்டார் பாருங்க. இந்தியாவுக்கு அவர் செய்த சாதனைகள் சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. முதல் யூனிவர்சிட்டியை தொடங்கினதே அவர் தான். இங்கே நம்ம நாட்டில் பைபிள் எத்தனையோ மொழிகளில் மொழிபெயர்த்தது அவர் தான். அவர் வந்த பிறகு நிறைய அந்த மிஷனரிஸ் இந்தியா, சீனா போன்ற தேசத்துக்கு வந்தாங்க. வில்லியம் கேரி அவர் ஒரு சொன்ன காரியம் என்னன்னா, எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட், அட்டெம்ப்ட் கிரேட் திங்ஸ் ஃபார் காட். அப்படின்னா தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பாருங்கன்றது மட்டும் இல்லை, தேவனுக்காக பெரிய காரியங்களை நீங்கள் முயற்சியிடுங்க. என்ன சொல்லுங்க, முயற்சியிடுங்க. தேவன் செய்வார், தேவன் பெரியவர், தேவன் நல்லவர். அவன் பேசினா பத்தாது, நீ ஒரு ஸ்டெப் எடு. அவர் பெரியவர்னா பெரிய காரியங்களை செய்வார்னு எதிர்பார்க்கறல்ல, அப்போ நீ அவருக்காக ஒரு முயற்சியில் இறங்கு, அவருடைய நாமத்தில் ஒரு காரியத்தை முயற்சி இடு. இன்னொரு உதாரணம், ஹட்சன் டெய்லர் பாருங்க. ஹட்சன் டெய்லர் இன்னொரு மிஷனரி. அவர் சீனாவுக்கு போனார். வில்லியம் கேரிக்கு அப்புறம் வந்தவர். அவர் சீனாவுக்கு போகிறாரு.
அங்கே வந்து ஏற்கனவே மிஷினரிஸ்லாம் இருக்கிறாங்க. ஆனால் எங்கே இருக்கிறாங்கன்னா அந்த கரை ஓரத்தில் இருக்கிற அந்த பட்டணங்களில் மட்டும் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த காலத்துலாம் பார்த்திங்கன்னா இந்த டெவலப்டு சிட்டிஸ், டெவலப்மெண்ட் உள்ள பட்டணங்கள் எங்கே இருந்தது? கரை ஓரத்தில் தான் இருந்தது. கப்பலில் வருவாங்க, கரை ஓரத்தில் இருக்கிற பட்டணங்களுக்கு வருவாங்க, அங்கே வந்து பெருசாக ஏதாவது வியாபாரம் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுவாங்க. உள்ளே ரொம்ப இன்டீரியராக போக மாட்டாங்க. ஏன்னா ஓரத்தில் இருக்கிற பட்டணங்கள் ரொம்ப டெவலப்டாக இருக்கும், அங்கே வாழ்கிறது நல்லாயிருக்கும், எல்லா சௌகரியம் வசதி எல்லாம் அங்கே இருக்கும் பாருங்கள். அப்போ இந்த மிஷினரிஸ் வந்து ஐரோப்பாலேருந்து வரவங்க, இங்கிலாந்துலேருந்து வரவங்க, இவங்களாம் என்ன பண்ணுவாங்களாம், சீனாவில் ஹட்சன் டெய்லர் காலத்தில் கடற்கரை ஓரத்தில் இருக்கிற அந்த பட்டணங்களில் நிறைய ஊழியம் பண்ணுவாங்களாம், அங்கே வாழ்வாங்களாம், அங்கே நிறைய பண்ணுவாங்களாம். ஆனால் உள்ளே ரொம்ப போய்க்க மாட்டாங்களாம். ஹட்சன் டெய்லர் இதை பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டார். எப்போ நீங்கள் வெறும் இங்கேயே இருக்கிறீங்க, உள்ளே எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க, சுவிசேஷத்தை கேட்காத மக்கள், ஆனால் நீங்கள் இங்கேயே இருக்கிறீங்களே, இது தப்பு, நம்ம உள்ளே போகணுன்னு அவர் வந்து அப்படி ஒரு ஆசை அவருக்கு வருது. அப்போ வந்து அவருடைய அந்த ஒரு மிஷன்ஸ் ஏஜென்சி தான் அவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தது. அவருக்கு பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க பாருங்கள், அதை வச்சு தான் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். அவங்கள்ட்ட இவர் போகிறாரு, நீங்கள் என்னை சப்போர்ட் பண்ணுங்கன்னு. இவருக்கு அப்புறம் தான் தெரிய வருது அவங்கள்ட்டே பணம் இல்லைன்னு. மிஷனரிஸை சப்போர்ட் பண்ணுற இந்த ஊழியத்துக்கே பணம் பெருசாக இல்லை. எந்த அளவுக்கு இல்லைன்னா, இந்த மிஷனரிஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இவங்க கடன் வாங்கி சப்போர்ட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. இதை ஹட்சன் டெய்லர் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஆகிட்டாராம். இது என்னையா ஊழியம் இது? மிஷனரிஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கு கடன் வாங்கியா சப்போர்ட் பண்ணணும்? இப்படி ஒரு சப்போர்ட் வேணுமா? வேண்டவே வேண்டாம் அப்படின்னு ரிசைன் பண்ணிட்டாராம். உங்கள் பணமே வேண்டாம், ஏன்னா இந்த மெத்தடே தப்பு, எங்களை சப்போர்ட் பண்ணுறது நீங்கள் கடன் வாங்கி சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு அதுலேருந்து ரிசைன் பண்ணி. ஆனால் இந்த ஆசை அவரை விட்டு போகல. சீனாக்குள்ளே போகணும், ஃபுல்லாக அந்த சுவிசேஷத்தை பரப்பணும், எல்லாருக்கும் இயேசுவை பற்றி சொல்லணும், இந்த நல்ல செய்தியை அப்படின்னு ஆசை உள்ள பற்றி எரிகிறது. அப்புறம் கடைசி அவர் ஒரு தீர்மானத்துக்கு வர்றதான், ஆண்டவரே நீர் இந்த ஆசையை எடுக்க மாட்டேங்கிறது, பெருகிட்டே போகுது, இது நான் செய்யணும்னு நீர் விரும்புகிறீர், ஆகவே நான் இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்க போகிறேன், எனக்கு முடிஞ்சதை மட்டும்தான் நான் செய்ய போகிறேன், மீதியை நீர் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாராம், ஒரு ஆர்கனைசேஷன் தொடங்குறார். அதுக்கு பேர் வந்து சைனா இன்லேண்ட் மிஷன். சைனா இன்லேண்ட் மிஷன், அதாவது சைனாக்குள்ளே போகிற ஊழியன்னு அர்த்தம். ஒரு பேங்க் அக்கௌண்ட்டையும் ஓப்பன் பண்ணுறாரு. பணமே இல்லை அவர்கிட்ட, 10 பவுண்டு தான் கையில் இருக்குது. இருக்கிற 10 பவுண்டை பேங்க் அக்கௌண்ட்டில் போடுறாரு. அப்புறம் ஆண்டவர்கிட்ட சொல்கிறார், ஆண்டவரே எனக்கு இவ்வளோ தான் செய்ய முடியும், ஆர்கனைசேஷன் தொடங்கிட்டேன், இருக்கிற 10 பவுண்டை போட்டுட்டேன், மீதி நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னா. அடுத்தது நடந்தது வந்து சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை நூற்றுக்கணக்கான மிஷினரியை சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு பணத்தை திரட்டினார். இது இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அவருக்கு பணம் கொடுத்த இந்த மிஷினரி ஏஜென்சி இப்படி அவங்கள்ட்ட பணம் இல்லாமல் கடன் வாங்கிலாம் பண்ணதை இவர் பார்த்துட்டு இவர் ஒரு முடிவுக்கு வந்துட்டாராம். ஆரம்பத்திலேயே என்ன முடிவுனா, நான் யார்கிட்டையும் பணம் கேட்க மாட்டேன். யூஸ்வலாக இந்த மாதிரி காரியங்களில் இந்த மாதிரி ஊழியம் பண்ணுறோம், தயவுசெய்து கொடுங்க அப்படின்னு சில ரொம்ப கேட்டு கேட்டு வாங்கி தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவர் காலத்தில். ரொம்ப கேட்டு கேட்டு, ஆனால் கடைசியில் ஒன்றும் பெருசாக வரல, கடன் வாங்கி கொடுக்குற அளவுக்கு போயிடுச்சு. இவர் பார்த்து, எப்பா இந்த மாதிரி வேணவே வேணாம் போ, இந்த மெத்தடே வேலைக்கு ஆகாது, கேட்டாலும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் வர மாட்டேங்குது, ஆனால் நான் கேட்க போகிறது கிடையாது, யார்கிட்டையும் நான் பணம் கேட்க மாட்டேன், ஆண்டவர் தான் எனக்கு இந்த ஆசையை கொடுத்தாரு, ஆகவே பண தேவையெல்லாம் அவர் தான் சந்திக்கணும் அப்படின்ட்டு வெறும் ஜெபம் பண்ணுவாராம். நீங்கள் போய் வாசித்து பாருங்கள். சொல்கிறாங்க அந்த காலத்தில் $7 மில்லியன் மேலே, $1 மில்லியன் 8 கோடிக்கு மேலே, $7 மில்லியன் மேலே அவருக்கு பணம் வந்தது. அதை வைத்து கொண்டு அந்த காலத்தில் நூற்றுக்கணக்கான மிஷினரிஸ் சப்போர்ட் பண்ணி சீனாக்குள்ளே போய் எவ்வளோ பெரிய ஊழியத்தை அவங்க செய்து, அவர் ஆரம்பித்த ஊழியம் 150 வருஷம் கழிச்சு இன்றைக்கும் அப்படியே இருக்குது, வேறு பேரில் இருக்குது. ஒரு பெரிய காரியம் எப்படிங்க உண்டாகுது? ஒரு சிறிய ஸ்டெப்லேருந்து தாங்க உண்டாகுது. ஒரு சிறிய ஸ்டெப்பில் தான் தொடங்குது. பெருசு டைரெக்டாக வந்து ஆண்டவர் வழக்கமாக பண்ணுறதில்ல. நீ சின்னதாக பண்ண, நான் பெருசாக பண்ணுறேன்றார். அவர் சொன்ன ஒரு, இன்னைக்கு பழமொழி மாதிரி ஆயிடுச்சு அது. அவர் சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, காட்ஸ் ஒர்க் டன் இன் காட்ஸ் வே வில் நெவர் லேக் காட்ஸ் சப்ளை. தேவனுடைய சித்தத்தின்படி செய்யப்படும் தேவனுடைய பணிக்கு எந்த குறைவும் இருக்கவே இருக்காது. அப்போது என்ன சொல்ல வரேன், ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியம் நடக்காததுக்கு ஒரு காரணம் என்னவா இருக்கலாம்? நாம் விசுவாசத்தை கொண்டு ஒரு சிறிய ஸ்டெப் எடுக்காததுனாலேயே இருக்கலாம்.
நமக்கு உள்ளதை வைத்து நாம் ஒரு சின்ன ஸ்டெப்பை விசுவாசத்தினால் எடுப்போமானால் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நாம் என்ன செய்யணும்? என்னத்தையாவது செய்யணும். என்னத்தையாவது செய்யணுன்றதுனால அப்படியே போய் செஞ்சிடாதீங்க. ஏன்னா இப்போ கண்ணாமண்ணு செஞ்சுருவோம். எடக்கு முடக்கா ஞானம் இல்லாமல் கண்டதையும் இல்லை, அப்படி கிடையாது. இது எப்போவுமே எப்படி தொடங்குதுன்னா, வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா சொல்லுங்க, வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த வசனத்தை நாம் பேசிக்கிட்டே இருக்கணும். நல்லா சொல்லுங்க, வசனத்தை பேசிக்கிட்டே இருக்கணும். வசனத்தை சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். வசனத்தை ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். நல்லா சொல்லுங்க, வசனத்தை அதிலிருந்து தேவன் உங்களை நடத்துவார். இதை செய், அதை செய், இங்கே ஒரு ஸ்டெப் எடு, அங்கே ஒரு அந்த ஸ்டெப் எடுக்கணும். சும்மா அப்படியே மொட்டையா அப்படியே ஸ்டெப் எடுக்கிறது இல்லை, விசுவாசத்தை கொண்டு ஸ்டெப் எடுக்கணும் இல்லையா? வசனத்தை கேட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு ஜெபிச்சுக்கிட்டு அப்படி போகும்போது தேவன் நமக்கு ஒரு ஸ்டெப்பை எடுக்க சொல்லுவார். அந்த இடத்துல நம்ம ஸ்டெப் எடுக்கும்போது பெரிய காரியங்கள் நடக்கும். அப்போது ஒரு முடிவு எடுங்க. இப்போ நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க இங்கே, ஒருவேளை நீங்கள் செய்யாமல் இருக்கிறீங்கன்னா என்னத்தை செய்யணும்னு ஒரு முடிவு இப்போவே எடுங்க. ஜெபிங்க, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? உங்களுக்கு தெளிவாக இருந்தால் இப்போவே முடிவு எடுங்க. அல்லது அட்லீஸ்ட் அதை பற்றி நீங்கள் சிந்திக்க ஜெபிக்க ஆரம்பிக்கணும். சின்ன ஒரு செயலாக கூட இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி அதான் நான் இப்போ ஒரு சின்ன பணத்தை சேர்த்து வைக்க போகிறேன், ஒரு சின்ன பணத்தை இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், தசம்பாத்தை கொடுக்க போகிறேன், அல்லது இன்னாருக்கு ஒரு ஃபோன் பண்ண போகிறேன், இன்னாரை போய் பார்க்க போகிறேன். சின்ன ஒரு ஸ்டெப்பாக கூட இருக்கலாங்க. என்ன செய்யணும்னு தெரியலையா, இன்னாரை போய் கேட்க போகிறேன் என்ன செய்யலான்னு. என்னத்தையா செய்யுங்க. ரெண்டாவது தவறு நாம் செய்கிறது இந்த விஷயத்தில், விசுவாசத்தினால் செயல்படணும், வாக்குத்தத்தத்துக்கு ஏற்றவாறு செயல்படணுன்ற இந்த விஷயத்தில் ரெண்டாவது விதமான தவறு. நாம் நிறைய செய்யறோம் சில நேரம், ஆனால் விசுவாசத்தை கொண்டு செய்யறதில்லை. சில நேரம் நம்ம நிறைய செய்யறோம், ஆனால் அந்த செயலில் விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லாத செயல்கள் சில நேரம் நிறைய நம்ம வாழ்க்கையில் செய்கிறோம். அப்படி செய்யும்போது அந்த செயல்கள் தேவனை பிரியப்படுத்துவது கிடையாது. அப்படி செய்யும்போது தேவனுடைய பார்வையில் அந்த செயல்கள் கணக்கிலே எடுக்கப்படாது. நல்லா கவனிங்க. சில நேரம் நம்முடைய தவறு என்னன்னா, நம்ம செய்யலன்னு கிடையாது, நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், ரொம்ப பிஸியாக இருக்கிறோம், கலங்கத்தால் எந்திரிக்கிறோம், வீட்டுக்கு வேண்டியதை செய்கிறோம், வேலைக்கு போகிறோம், கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், வீட்டுக்கு வரோம், பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு என்னென்ன செய்யணுமோ செய்கிறோம், ஒரு கிறிஸ்தவர்களாக தான் சபைக்கும் போகிறோம், பைபிளையும் வாசிக்கிறோம், ஜெபமும் பண்ணுறோம், எவ்வளோ நிறைய எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி பிஸியாக இருக்கிறோம், ரொம்ப கஷ்டப்பட்டு வெற்றி பெறணும்னு முயற்சி எடுக்கிறோம். ஆனால் நாம் எதிர்பார்க்கிற பலன் கிடைக்காம போகுது. அப்போ நமக்கு ஒரு கேள்வி உண்டாகுது, ஏன் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறாரு? நான் எவ்வளோ ட்ரை பண்ணுறேனே, ஏன் எனக்கு அதுக்கு ஏற்ற பலன் கிடைக்கல? அதுக்கு நிறைய பதில் இருக்கலாம், நிறைய காரணம் இருக்கலாம். ஆனால் ஒரு காரணம் என்னன்னா, எல்லாருக்கும் இந்த காரணம் பொருந்தும்னு சொல்லலை நான், ஆனால் சிலருக்கு இது பொருந்தும். ஒருவேளை என்ன காரணமாக இருக்கலாம்னா, நீங்கள் நிறைய செய்கிறீங்க, ஆனால் அதை விசுவாசத்தினால செய்யாமல் இருக்கலாம். நிறைய முயற்சிடுறீங்க, நல்லா ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணுறதெல்லாம் விசுவாசத்தை கொண்டு தான் ட்ரை பண்ணுறீங்கன்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க, நிறைய செய்கிறாங்க, காலிலேருந்து ராத்திரி வரைக்கும் நிறைய செய்கிறாங்க, உழைக்கிறாங்கன்றதுனால அவங்க எல்லாத்தையுமே விசுவாசத்தினால செய்கிறாங்கன்னு கிடையாது. நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கலாம், ஆனால் விசுவாசத்தில் வாழாமல் இருக்கலாம். ஏன்னா ஒரு செயலை பல விதங்களில் செய்யலாம், பல விதமான மனப்பான்மையோட செய்யலாம். ஒரே செயலை பல விதத்தில் செய்யலாங்க. ஒன்றும் இல்லைங்க, வேலைக்கு போகிற காரியம் நம்ம எல்லாருமே அதை செய்கிறோம். வேலை இருந்தால் வேலை இருக்கணும், வேலை இல்லாதவர்களுக்கும் வேலை கிடைக்கும்படி நாம் ஜெபிக்கிறோம், கிடைக்கும். இது டெய்லி செய்கிற வேலை. திங்கள் முதல் சனி வரைக்கும், குறைஞ்சது வெள்ளிக்கிழமை வரைக்கும் நாம் ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சு வேலைக்கு போகிறோம். சிம்பிளான ஒரு காரியம், நம்ம எல்லாரும் செய்கிற ஒரு காரியம். இதை பல விதத்தில் செய்யலாம். தெரியுமா உங்களுக்கு? விசுவாசத்தெல்லாம் செய்யணுன்னு இருக்கா? விசுவாசத்தில் தான் எல்லாரும் வேலைக்கு போகிறாங்களா? சிலர் பயத்தினால போகிறாங்க. போகலன்னா வேலை போயிடும், சம்பளம் போயிடும், கௌரவம் போயிடும். அதனால் மரியாதை போகிறாங்க, ஓரளவுக்கு வேலையும் செய்கிறாங்க. அதனால் ஆனால் அவங்களுடைய மோட்டிவ் பார்த்திங்கன்னா, அவங்களுடைய அந்த மனப்பான்மை பார்த்திங்கன்னா ஒரு பயம்தான் அவங்கள இது பண்ணுது. சிலர் வேலைக்கு போகிறாங்க, அங்கே பெரிய விதத்தில் முயற்சிடுறாங்க, ட்ரை பண்ணுறாங்க,
மற்ற ஆட்களோட கலீக்ஸோட கம்பீட் பண்ணுறாங்க. இவங்க தான் பெஸ்ட்டுன்னு காமிக்க விரும்புகிறாங்க. அவங்க என்ன எல்லாருமே விசுவாசத்தினால தான் செய்கிறாங்களா? சிலர் எப்படி ஒரு மனப்பான்மையோட வேலைக்கு போகிறாங்கன்னா, நான் செஞ்சு காமிக்கிறேன் பாரு, இன்னைக்கு எனக்கு இல்லாத ஞானமா, எனக்கு இல்லாத ஆற்றலா, மற்றவனை விட நான் பெட்டர் இன்னைக்கு நான் நிரூபிக்கிறேன் பாரு, இந்த ப்ராஜெக்டில் நான் மற்றவனோட சிறந்து விளங்கி பேர் எடுக்கிறேன் பாரு. அப்போ அவங்களுடைய உள்நோக்கம் என்னது? தங்க மேல நம்பிக்கை, கடவுள் பேர்ல விசுவாசம் கிடையாது. எனக்கு முடியாதா, எனக்கு இல்லாத ஞானமா, நான் மனசு வச்சா நான் செஞ்சிருவேன் பாரு, இவனை விட பெட்டரா செஞ்சு காமிச்சிருவோம். நான் பேர் அவங்களுடைய மோட்டிவ் என்னங்க? தங்க மேல நம்பிக்கை, தாங்க பேர் எடுக்கணும், தாங்க பேர் ஓங்கணும். வேற சிலர் வேலைக்கு போறாங்க, அவங்க வெறும் ஒரு கடமை உணர்ச்சியோட போறாங்க. காலைல வேலைக்கு போயிடணும் கரெக்டா, கடமை உணர்ச்சி, அது விசுவாசமான்னு நான் கேட்குறேன். கடமை உணர்ச்சி நல்லதுங்க, ஆனால் அது விசுவாசமான்னு கேட்குறேன் நான். இப்போ வேலைக்கு போய் அங்கே வேலையை செய்கிறது பல விதத்தில் செய்யலாம். பயத்தினால செய்யலாம், ஒரு செல்ஃப் ரிலையன்ஸ், என்னையே நம்பிக்கொண்டு என்னுடைய பெரிய இதை நம்பிக்கொண்டு போய் செய்யலாம், கடமை உணர்ச்சியோடு செய்யலாம், வேண்டா வெறுப்பாக கூட செய்யலாம், அல்லது விசுவாசத்தோடு கூட செய்யலாம். விசுவாசத்தோட வேலைக்கு போகிறதுன்னு என்னங்க? விசுவாசத்தோட வேலைக்கு போகிறதுனா அது எப்படி இருக்கும்னா, நான் வேலைக்கு போகிறப்போ கூடவே அங்கே கொஞ்சம் நன்றியும் கலந்துருக்கும். ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றின்ற ஒரு எண்ணத்தோடு போகிறேன். வேலை இல்லாத உலகத்தில் எனக்கு வேலையை கொடுத்துருக்கேன், கை காலை கொடுத்துருக்கிறேன், அறிவை கொடுத்துருக்கிறேன், நன்றி ஆண்டவரே. இப்போ உம்முடைய உதவியோடு தான் நான் போகிறேன். இன்றைக்கி உம்முடைய உதவியை நான் நாடி இருக்கிறேன். என்னுடைய ஞானம் அல்ல, நீர் என்னுடைய ஞானமாக இருக்கிறீர், நீர் எனக்கு ஞானத்தை தருகிறீர். அப்போ நான் உண்மை சார்ந்து கொள்கிறேன். அங்கே போகும்போது எனக்கு அவங்க கொடுக்குற வேலையெல்லாம் செய்ய நீர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டும். அப்படியே செய்க போடபடியால் நன்றி ஆண்டவரே. என் பாஸ் கண்களில் எனக்கு தயவை தாரும், என் கூட வேலை செய்கிறவர்கள் கண்கள் எனக்கு தயவை தாரும். பாருங்க, என்ன நம்பி நான் போல, தேவனை நம்பி தேவன் பேரில் விசுவாசம் வைத்து, அவர் நல்லவர், அவர் வல்லவர், எனக்கு உதவி செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கையோடு போகிறேன். அது மட்டும் இல்லை, நான் செய்கிற வேலை எல்லாம் தேவன் பார்க்குறார், அதற்கு ஏற்ற பலன் நிச்சயமா எனக்கு கிடைக்கும். என் பாஸ் பார்க்குறாங்களோ இல்லையோ, எனக்கு இங்கே கிடைக்குதோ இல்லையோ, அவருக்கு 1000 வழி இருக்கு. அப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையெல்லாம் நான் உண்மையை செய்ய போகிறேன். ஒருவேளை வேலையில் உபத்திரம்லாம் வந்தால் கூட தேவன் என்னோட இருக்கிறார், அதெல்லாம் எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு கற்று தருவார். எனக்கு எதிராக இருக்கிறவங்கெல்லாம் கூட ஒரு நாள் இவங்கெல்லாம் என் பக்கத்தில் திரும்பிடுவாங்க. விசுவாசத்தோட வேலைக்கு போகிறது வேறங்க. ஒரே காரியத்தை பல விதங்களில் செய்யலாம். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இதில் எந்த விதம் தேவனுக்கு பிரியமானது? என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? பயத்தினால வேலைக்கு போகலாம், வேலை செய்யலாம், என்னையே நம்பி ஏன் ஞானம் ஏன் முயற்சின்னு போகலாம், கடமை உணர்ச்சியோடு போகலாம், விசுவாசத்தோடு போகலாம். இதில் எது தேவனை பிரியப்படுத்தும்? ஆனால் எல்லாரும் அப்படி பண்ணுறதில்ல. நீங்கள் எந்த உதாரணம் வேணால் கொடுக்கலாம். நம்ம ஒவ்வொரு நாளும் செய்கிற காரியங்கள், பிள்ளைகளை வளர்க்குறோம், பிள்ளைகளை வளர்க்குறத பயத்தினால செய்யலாம். எனக்கு எல்லாம் தெரியும், நான் செய்ய முடியாததா, என் பிள்ளைய நான் வளர்த்து காமிக்கிறேன் பார், எப்படி கொண்டு வந்து காமிக்கிறேன் பாருன்ற மாதிரி செய்யலாம். அதுவும் கடமை உணர்ச்சியோடு செய்யலாம், அல்லது தேவன் பேரில் விசுவாசம் வைத்து செய்யலாம். தேவன் கொடுத்த பிள்ளைகள், இந்த பிள்ளைகளை வளர்க்கறதுக்கான ஞானத்தை அவரே கொடுப்பார். என் பிள்ளைங்க நல்லா வருவாங்க, நீதிமான் பிள்ளைகள் நாட்டில் பலத்த நிலையில் இருப்பாங்க, செம்மையானவர்கள் வம்சம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு செய்யலாங்க. நம்பிக்கையோட பிள்ளைகளை வளர்க்கலாம், பயத்தோட பிள்ளைகளை வளர்க்கலாம். எது கர்த்தருக்கு பிரியம்? விசுவாசத்தோட நம்ம பிள்ளைகளை வளர்க்கிறது தான். சின்ன ஒவ்வொரு நாளும் செய்கிற சாதாரண ஒவ்வொரு செயல்களும் சொல்கிறேன். தூங்க போகிறப்போ பயத்தோடு தூங்க போகலாம், அல்லது விசுவாசத்தோடு தூங்க போகலாம். என்னையை நம்பிக்கொண்டு நான் தூங்க போகலாம், அல்லது தேவனை நம்பிக்கொண்டு தூங்க போகலாம். எக்ஸசைஸ் வாக்கிங் போகிறேன்னு வைங்க, அதையும் நான் பயத்தோடு பயந்து நடக்கலாம். ஐயோ, இந்த இருதயம் என்ன ஆக போதோ மாதிரி இதை நடந்துருவோம். அல்லது விசுவாசத்தோடு செய்யலாம். உட்காந்து சாப்பிட்றப்போ பயத்தோடு சாப்பிடலாம், அல்லது விசுவாசத்தோடு செய்யலாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஒவ்வொரு நாளும் நம்ம செய்கிற செயல்கள் தேவனுக்கு அது முக்கியமா? அதெல்லாம் தேவன் பார்க்குறாரா, அல்லது அதெல்லாம் கணக்கிலே வராதா? என்ன நினைக்கிறீங்க? வெறும் விசுவாச செயல் முயற்சி,
ஹட்சன் டெய்லர் மாதிரி சீனாவுக்கு போகிறது, வில்லியம் கேரி மாதிரி இந்தியாவுக்கு போகிறது, இது மட்டும்தான் அவர் பார்க்குறாரா? உட்காந்து சாப்பிட்றத பார்க்கலையா? அவர் நான் வேலைக்கு போகிறேன் அந்த விதத்தை பார்க்கலையா? நான் பிள்ளைகளை வளர்க்குற விதத்தை பார்க்கலையா? இதெல்லாம் அவருக்கு முக்கியம் இல்லையான்னு கேட்குறேன் நான். நம்ம செய்வது எல்லாத்தையும் பார்க்குறாரு. நாம் என்ன செய்கிறோன்றது மட்டும் இல்லை, அதை எப்படி செய்கிறோன்றதை பார்க்குறாரு. விசுவாசத்தோட ஒரு காரியத்தை நாம் செய்வோமானால் அது அவரை பிரியப்படுத்தும். என்ன நினைக்கிறீங்க? இப்போ நான் சொன்னது நீங்கள் கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணுங்க. இப்போ ஒரு கேள்வி எழுப்புறேன், கேளுங்க. நம்முடைய எல்லா செயல்களையுமே நாம் விசுவாசத்தோடு தான் செய்யணுமா? நம்முடைய எல்லா செயல்களுமே விசுவாசத்தை கொண்டு தான் நாம் செய்யணுமா? அந்த செயலில் விசுவாசம் கலந்து இருக்கணுமா? அந்த செயலில் ஒரு விசுவாச ஆவி இருக்கணுமா? நம்முடைய எல்லா காலில் எந்திரிக்கிறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நாம் செய்கிற எல்லாத்திலையுமே விசுவாசம் கலந்து இருக்கணுமா? விசுவாசத்தினால தான் செய்யணுமா? என்ன நினைக்கிறீங்க? பதில் என்னது? பதில் ஆமாம் தான். காரணம் கொடுக்குறேன். பைபிள் இதெல்லாம் போதிக்குது பாருங்க. எபிரேயர் 11:6 உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான், ஆனால் நம்ம சில நேரம் அதை பற்றி நினச்சி பார்க்கறது இல்லை. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது, எல்லாரும் சொல்லுவோமா? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். இது எங்கே வருது? எபிரேயர் 11 வருது. எபிரேயர் 11 எதை பற்றி? விசுவாசத்தை பற்றி. ஆனால் வெறும் விசுவாசத்தை பற்றி மட்டும் இல்லை, விசுவாச வீரர்களை பற்றி. ஆனால் வெறும் விசுவாச வீரர்கள் பற்றி மட்டும் கிடையாது. அந்த விசுவாச வீரர்கள்லாம் எப்படி விசுவாசத்தை கொண்டு பலவிதமான செயல்களையும் செய்தார்கள் என்பதை பற்றி. உதாரணத்துக்கு ஆபிரகாம் விசுவாசத்தினாலே அவனுடைய நாட்டிலிருந்து புறப்பட்டு போனான் என்று எழுதப்பட்டிருக்கு எபிரேயர் 11. உதாரணத்துக்கு நோவா விசுவாசத்தினால அந்த போட்டை செஞ்சாருன்னு எழுதப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு மோசே விசுவாசத்தினால தான் அரண்மனை வாழ்க்கை, அந்த ஆடம்பரமான வாழ்க்கை, அந்த லக்ஸரியான வாழ்க்கை, அந்த பாவம் நிறைந்த வாழ்க்கையை விட்டுட்டு இஸ்ரவேல் ஜனங்களோட போய் சேர்ந்துக்கிட்டாராம். அவங்க அடிமை கூட்டமாக இருந்தாங்க. இது வேண்டாம், பரவாயில்ல, இதுவே எனக்கு போதும் இப்போதைக்கு, ஏன்னா பிறகு எனக்கு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும், இவனோட இருந்தால் நம்ம காலி, இங்கே போனால் இன்றைக்கி அடிமையாக இருக்கிறான், நாளைக்கு பெரிய ஆளாயிடும் அப்படின்ற அந்த விசுவாசத்தினால தான் இவங்களை விட்டு அங்கே போய் சேர்ந்தாருன்னு எழுதப்பட்டிருக்கு எபிரேயர் 11. இவங்க எல்லாருமே பலவிதமான செயல்களை செஞ்சாங்க, விசுவாசத்தினால தான் செஞ்சாங்கன்னு சொல்ற இந்த அதிகாரத்தில் தான் எபிரேயர் 11:6. அப்போ அந்த கண்ணோட்டத்தில் வாசிக்கணும். இவங்க எல்லாம் நிறைய விதமான செயல்களை செஞ்சாங்க, ஆனால் எல்லாத்தையும் எப்படி செஞ்சாங்க? விசுவாசத்தினால செஞ்சாங்க அப்படின்னு சொல்ற இடத்துல தான் இந்த முக்கிய வசனம் வருது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம்னா கூடவே அர்த்தம் என்ன ஆயிடுது? விசுவாசம் இல்லாமல் நீ எதை செஞ்சாலும் அதுக்கு தேவன் பிரியப்பட மாட்டார், அதில் தேவன் பிரியப்பட மாட்டார். இவங்கெல்லாம் விசுவாசத்தினால இதை செஞ்சதுனால தேவன் பிரியப்பட்டார். அல்லது இன்னொரு வசனம் எடுத்துக்கோங்க, ரோமர் 14:23. நம்ம கேட்ட கேள்வி என்னங்க? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நம்முடைய எல்லா செயலும் பெருசோ சிறுசோ எல்லாத்தையுமே விசுவாசத்தினால தான் செய்யணுமா? விசுவாசம்ன்றது அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமா? தேவன் பேரில் நம்பிக்கை வைத்திருப்பது அவ்வளோ முக்கியமான விஷயமா? என்ன நினைக்கிறீங்க? ரோமர் 14:23 பாருங்க. ஒருவன் சந்தேகப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடினால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. அந்த கடைசி வாக்கியத்தை நம்ம எல்லாரும் மனப்பாடம் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. எல்லாரும் சொல்லுவோம் அதை திரும்ப, விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. என்ன சொல்றாருங்க? விசுவாசத்தினால வராத எதை எடுத்தீங்கனாலும் அப்படின்னா எந்த செயலும் கூட அதில் இருக்கு, அது தப்புன்னு மட்டும் கிடையாது, பாவம். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. ஆக்சுவலாக இந்த எந்த பின்னணியில் சொல்கிறாரு, எதை பற்றி பேசுகிறாருன்றதை அறிஞ்சிக்கிட்டிங்கன்னா இது ஒன்றுமே நல்லா உங்களுக்கு விளங்கும். ஆக்சுவலாக அங்கே எதை பற்றி பேசுகிறார் அந்த வசனத்தில் இருக்கு பாருங்க. ஒருவன் சந்தேகப்படுகிறவனாய் புசித்தால், புசிக்கிறத பற்றி, சாப்பிட்றத பற்றி பேசுகிறாருங்க. என்னத்தை பற்றி பேசுகிறாரு? மிஷினரி ஊழியத்தை பற்றி பேசல, சாப்பிட்றத பற்றி பேசுகிறாரு. சந்தேகத்தோட புசிச்சா அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியினால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். விசுவாசத்தினாலே வராத யாவும், சாப்பிட்றது கூட விசுவாசம் இல்லாமல் சாப்பிடாதப்பான்றாரு.
ஏன்னா விசுவாசம் இல்லாமல் என்ன செஞ்சாலும் அது பாவம். என்ன செய்கிறன்றதில்ல, அந்த செய்கிற அந்த காரியத்தை விசுவாசத்தோட செய்கிறியான்றது தான் ரொம்ப முக்கியம். என்ன செய்கிறன்றது மட்டும் கிடையாது. இப்போ இன்னும் இதை விவரமாக சொல்லணும்னா அந்த 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துலேருந்து நீங்கள் பார்க்கணும். நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். இப்போதைக்கு நான் அப்படியே சொல்லிடுறேன். என்ன பேசுகிறாருன்னா, ஆக்சுவலாக என்ன சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது என்பது அந்த ரோமாபுரியில் இருக்கிற சபையில் ஒரு சர்ச்சையாக ஆயிடுச்சு. இன்றைக்கி என்னென்னத்தை பற்றியோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல கிறிஸ்தவங்க. லைட்டை போடலாமா போடக்கூடாதா, டான்ஸ் ஆடலாமா ஆடக்கூடாதா. இப்போ அன்றைக்கி எல்லா காலத்துலையும் எதை பற்றி சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த காலத்தில் ரோமாபுரியில் என்னத்தை பற்றி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா, நான்வெஜ் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா. எப்படி நான்வெஜ் சாப்பிடலாம், கறி சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா. வெறும் வெஜ்ஜாக இருக்கணுமா, காய்கறி தான் சாப்பிடணுமா, இல்லை கறி சாப்பிட்லாமா. என்னங்க எந்த சண்டை அவங்களுக்கு, ஏங்க அதை பற்றி ஒரு ஆர்கியூமெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சில காரணம் இருந்தது பாருங்கள். ரோமாபுரி ஒரு மாடர்ன் ஒரு பட்டணம். அதில் யூதர்களும் இருக்காங்க, புறஜாதியாரும் இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற சபைகள்லையும் யூதரும் இருக்கிறாங்க, புறஜாதியார் இருக்கிறாங்க. இந்த யூதர் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த யூத பின்னணியிலேருந்து வந்த விசுவாசிகள், அவங்களுடைய பின்னணி எப்படின்னா, அவங்கள்ட்ட நிறைய சட்டத்திட்டங்கள்லாம் இருந்தது. உணவை குறித்த சட்டத்திட்டங்கள் இருந்தது. இந்த மாதிரி உணவு தான் சாப்பிடணும், இந்த மாதிரி உணவு சாப்பிடக்கூடாது, நிறைய சட்டத்திட்டங்கள் இருந்து பழகி அந்த பேக்ரவுண்ட்லேருந்து அவங்க விசுவாசியாக வந்ததுனால சிலதான் அவங்களுக்கு லேசாக விட முடியல. அது மட்டும் இல்லை, இதில் இன்னொரு காம்ப்ளிகேஷனும் இருக்குது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த யூதர்கள் அவங்களுடைய உணவை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணதுக்கு என்ன காரணம்னா, இந்த புறஜாதியார் உலகத்தில், இந்த ரோம உலகத்தில் இப்போ கறி எடுத்துன்னு வராங்கன்னு வைங்களேன், இந்த கறி என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்கிற அந்த விக்கிரத்துக்கு முன்னால் கொண்டு போவாங்க, பூஜை பண்ணுவாங்க, அது முன்னால் அப்படி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் கொண்டு மார்க்கெட்டில் விற்பாங்க. சரிங்களா. அப்போ இது எல்லாருக்கும் தெரியும். சிலருக்கு இது அவங்கள, ஐயோ என்னடா இவன் வேற தேவருக்கு முன்னால் வச்ச இந்த கறியை நான் எப்படி சாப்பிட்லான்ற அவங்களுக்கு ஒரு அதை அவங்களால அது ஜீரணிக்க முடியாது இல்லையா. அப்போ அதனாலையும் கூட இப்போ வேணாம்பா, கறியை வேணாம்பா, நான் வெஜ்ஜாக இருந்துக்கிறேன், எதுக்கு இந்த வம்பு நம்ம, ஏன்னா நான் தேவனை எந்த விதத்துலையும் நான் அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்ய விரும்பலை, அவரை கனப்படுத்த விரும்புகிறேன்ட்டு சிலர் கறி சாப்பிடக்கூடாது, காய்கறி தான் சாப்பிட்ணுன்னு அப்படி ஒரு கூட்டம் இருந்தது சபையில். சிலர் என்ன சொல்கிறாங்க, இப்போ அவன் எங்கே வச்சா என்ன, நமக்கு மெய் தேவன் தெரியும், இயேசு நாமத்தில் நாம ஜெபித்தா அதை பரிசுத்தப்படுத்தினா அதை நாம் தாராளமாக சாப்பிட்லாம், இயேசுவே எல்லா உணவும் க்ளீன் அறிவிச்சிட்டு போயிட்டாரு. இப்படி ரெண்டு கூட்டம் இருக்குது. ஒரு கூட்டம் சொல்லுது, இப்போ அந்த கறி சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இன்னொரு கூட்டம் சொல்லுது, இப்போ காய்கறியை மட்டும்தான் சாப்பிட்ணும், ஏன்னா அதெல்லாம் திட்டு. இதனால சண்டை பவுலுடைய காதுக்கு வருது. பவுல் ரோமர் எழுதுகிறப்போ 14ஆம் அதிகாரத்தில் இதை அட்ரஸ் பண்ணுறாரு. எப்போ எனக்கு இதை நான் கேள்விப்பட்டேன், இதை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, கறி சாப்பிட்றது தப்பு கிடையாது, ஆகவே கறி சாப்பிட்றவன் எந்த பெரிய தப்பும் பண்ணலை, ஏன்னா அது காரணம் இருக்குது இல்லையா, இயேசுவே அறிவிச்சிட்டாரு, இதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு அந்த கறி சாப்பிட்றவங்கள நீங்கள் பண்ணுற தப்பு கிடையாதுன்றார். அப்புறம் அடுத்த ஆளை பார்த்து பேசுகிறாரு, காய்கறி சாப்பிட்றது தான் ரைட்டு, கறி சாப்பிட்றது தப்புன்னு ஒருவேளை நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே செஞ்சுக்கோங்க, காய்கறியே சாப்பிட்டுக்கோங்க, கறி சாப்பிடாதீங்க. ஏன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஒரு சில கூட்டம் என்ன நினைக்குது, காய்கறி தான் சாப்பிடணும், கறி சாப்பிடக்கூடாது, கறி சாப்பிட்றது தப்பு. அப்போ கறி சாப்பிட்றது தப்புன்னு நீ நினைக்கிறேன்னா நீ கறி சாப்பிடாதன்றாரு. நீ எது சரி ரைட்டுன்னு நம்புற மாதிரி வாழு, அதுக்கேற்றபடி வாழு. நீ ஒரு காரியம் தப்பு, இது சரி கிடையாதுன்னு உள்ளத்தில் நினச்சிக்கிட்டு இருக்கிறப்போ அதை போய் செய்யாத. உன் மனசாட்சிக்கு விரோதமாக எதையுமே செய்யாத, உன் விசுவாசத்துக்கு விரோதமாக எதையுமே செய்யாத. இப்போ அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க, அவங்கள்ட்ட தான் பேசுகிறீங்க பாருங்க. ஒருவன் சந்தேகப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடினால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். என்ன சொல்கிறாரு, எப்பா சாப்பிட்றது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஆனால் நீ சந்தேகத்தோடு சாப்பிட்டேன்னா நீ விசுவாசம் இல்லாமல் சாப்பிட்றேன்னு அர்த்தம். அப்படின்னா அது உனக்கு கெடுதி, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவாய். ஏன்னா விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. என்ன சொல்கிறாரு, ஒரு பிரின்சிபிள் இருக்குப்பா வாழ்க்கையில், சில பிரின்சிபிள்ஸ் இருக்குது, இதன்படி நீ வாழணும். ஒரு முக்கிய பிரின்சிபிள் என்னன்னா, விசுவாசத்தினாலே வராத எதுவுமே பாவம்.
அது சாப்பிட்றதா கூட இருக்கட்டும், சாதாரண உட்காந்து சாப்பிட்ற விஷயத்துல கூட விசுவாசம் இருக்கணும்ன்றாரு. நீ சந்தேகத்தோட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கன்னா விசுவாசத்துக்கு எதிரான காரியம் அது. அது உனக்கு நல்லது இல்லை. அதுக்கு மேலே நீ அதை விட்டுரு, அது வேண்டாம். எதுக்கு அந்த வம்பு? கறி சாப்பிடலாமா இல்லையான்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதனால தான் ரோமர் 14 வருது. அது பெரிய விஷயமா இருந்தால் முன்னாலே வந்திருக்கும். என்ன சொல்ல வர்றாரு பவுல்? எப்பா, நீ கறி சாப்பிடலாமா இல்லையான்றது பெரிய விஷயம் இல்லை, நீ விசுவாசத்தோட சாப்பிட்றியா இல்லையான்றது தான் பெரிய விஷயம். கவனிச்சிங்களா? எப்போவுமே மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க, சின்னதை எடுத்து பெருசாக்கி பெருசை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க. ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னா விசுவாசத்தோடு சாப்பிட்றாங்களா, அதை யாரும் பேசலை. கறி சாப்பிடலாமா இல்லையா, இதுதான் பெரிய சண்டை. விசுவாசத்தோடு சாப்பிட்றேன்னா சாப்பிடுப்பா. விசுவாசமோட சாப்பிட முடியாதா? வேண்டாம். எதுக்கு அந்த கறி உனக்கு? காய்கறியே சாப்பிட்டுக்கோ, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்ன முக்கியம்? விசுவாசம் முக்கியம், அன்பு முக்கியம். ஒருத்தரோட நீங்கள் வாழ்கிறீங்க, இருக்கிறீங்க, கிறிஸ்தவர்கள். கறி சாப்பிடலாமா இல்லையாமன்னு சண்டை போட்டுக்கலாமா? அதான் சொல்கிறாரு 14ஆம் அதிகாரம், வாசித்து பாருங்க. இதை பற்றிலாம் சண்டை போடலாமா? ஒருவன் விட்டு கொடுங்க, பரவாயில்ல. அன்பினாலே ஒருவர் நீங்கள் நடத்துங்க. சின்னதை பெருசாக்கிட்டு இருக்காதீங்க, பெருசாக வைங்க. விசுவாசத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுங்க. பாயிண்ட் என்ன? விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவம். மேலே சொல்லுங்க, விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. அப்போது எதுக்கு இதை வாசித்தேன்னா, சாப்பிட்றப்போ கூட விசுவாசம் வேணும், அப்படின்னா தூங்குறப்பவும் விசுவாசம் வேணும். எல்லா காரியங்களையுமே, எல்லா செயல்களையுமே நாம் விசுவாசத்துடன் தான் செய்யணுமான்ற கேள்வி எழுப்புனாங்க. பதில் என்னங்க? ஆம், எல்லாத்தையுமே விசுவாசத்தினால தான் நம்ம செய்யணும். ஏன்னா அப்படி செய்யலைன்னா அது பாவங்க. சிலர் நினச்சிட்டாங்க பாவம்னா கொலை, விபச்சாரம், அப்படிதான். விசுவாசத்தினாலே செய்யப்படாத எதுவுமே பாவம். சிலர் நினச்சிக்கிறாங்க சில காரியங்களை நம்ம செஞ்சுட்டா தேவன் அப்படியே பிரியப்பட்டுருவார். விசுவாசம் இல்லாம எதை செஞ்சாலும், 100 காரியத்தை செஞ்சாலும் தேவன் பிரியப்பட மாட்டார்னு சொல்ல விரும்புகிறேன். அதனாலதான் பைபிள் சொல்லுது, யோவான் 6ஆம் அதிகாரத்தில் இயேசு யூதர்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறப்போ, இந்த யூதர்கள் பாருங்க, எப்பவுமே செய்கிறதுல தான் அவங்க ஃபோக்கஸ். நிறைய செய்வாங்க, விசுவாசத்தை கொட்ட விட்டுருவாங்க. சில நேரம் செய்கிறதுல நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறவங்க சில நேரம் என்னத்துக்காக செய்கிறோம், எப்படி செய்கிறோம், எவ்விதமாக செய்கிறோம், இதெல்லாம் கவனிக்காமல் விட்டுருவாங்க. பாருங்க, யூதர்கள் அவங்களுக்கு நிறைய சட்டத்திட்டங்கள் இருந்து அவங்க என்ன ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டாங்கன்னா, கடவுள் ஒன்றும் கிடையாது, அவர் சொன்ன இந்த பட்டியலில் நிறைய செஞ்சுட்டா இம்ப்ரெஸ் ஆகிடுவார். யூதர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை ஆயிடுச்சு. நிறைய சட்டத்திட்டங்களை கொடுத்துட்டாரு, இதில் கொஞ்சம் நிறைய செஞ்சுட்டா அவர் சூப்பர்னு கை தட்டுவார். அப்போ இயேசுகிட்ட இருந்து அந்த மாதிரி போதனை எதிர்பார்க்குறாங்க. இயேசுகிட்ட பார்த்து கேட்குறாங்க. யோவான் 6ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தில் அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சரி, இந்த போதனைலாம் இருக்கட்டும், என்ன செய்யணும்னு சொல்லுங்க. என்ன செய்யணும்? இயேசு என்ன பதில் கொடுத்தார்? அடுத்த வசனம் பாருங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியையாக இருக்கிறது. என்னத்தையாவது செய்யணுமா? முதல்ல விசுவாசின்றார். என்னை அனுப்பியிருக்கிறார், அங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்திருக்கிறேன். என்னை விசுவாசிக்காமல் என்னத்தை செய்யணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காது. முதல் படி என்ன விசுவாசி. என் பேரில் விசுவாசம் இல்லாமல் நீ இப்போ என்ன செஞ்சாலும் தேவன் பிரியப்பட மாட்டார். நீங்கள் ஒருத்தர் உங்கள் வேலைக்கு ஒரு ஆளை வச்சுருக்கீங்க, எப்பா உன் முதல் பொறுப்பே நீ இதை செய்யணும்ப்பா, அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த ஆள் நான் மீதி நீங்கள் சொன்னது எல்லாத்தையும் செஞ்சுட்டேன், ஆனால் இந்த முதல்ல மட்டும் செய்யலைன்னா என்ன சொல்லுவேன்? முதல்ல அதை செஞ்சிட்ட பிறகு தான் அதை செய்ய சொன்னேன். அப்போ தேவன் மனிதர்கள்ட்ட எதிர்பார்க்கிற முதல் காரியம் என்னது? அவர் அனுப்பின குமாரனை நம்ப வேண்டும். அவருடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை நம்ப வேண்டும். அதுதான் விசுவாசத்தினுடைய ஆரம்பம். அது இல்லாமல் என்ன செஞ்சாலும், தலைகீழ நின்னாலும் தேவன் பிரியப்பட மாட்டார். மதத்தில் ஊர்னவங்கெல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்க? இதை செஞ்சா, இந்த சடங்கு, இந்த சம்பிரதாயம், இதை ஊற்றினா, இதை எப்படி கொட்டினா, இதை எப்படி நடந்து போனா, முட்டிகால் போட்டா, இதை பண்ண, அதை பண்ணா தேவனை இம்ப்ரெஸ் பண்ணிடலாம். விசுவாசத்தோடு அதெல்லாம் செஞ்சால், நல்லதை செஞ்சால் ஒருவேளை ஓகே. விசுவாசம் இல்லாமல் என்ன செஞ்சாலும் அது தேவனை பிரியப்படுத்தாது. விசுவாசத்திலிருந்து வராத யாவும் பாவமே. விசுவாசம் என்னங்க? இயேசுவை நம்ப வேண்டும். அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவர் போதுமானவர் நம்ப வேண்டும். எனக்கு நல்லதை செய்வார் தாங்க விசுவாசம்.
என்னை நம்பிட்டு செய்கிறத செய்யின்றார். இது தப்பா? நான் கேட்குறேன், இது பெரிய தப்பாங்க? என்னை நம்பிட்டு செய்கிறத செய்யின்னு சொல்கிறாரு தேவன். அப்போ நாம் ஒரு நாளைக்கு எவ்வளோ செயல் செய்கிறோம், விசுவாசத்தினால செய்யாமல் போயிட்டோன்னு வைங்களேன், அது தேவனை பிரியப்படுத்தாது. நம்ம நிறைய செய்யலாம். நான் சொல்கிறேன் கேளுங்க, பைபிளை கூட வாசிக்கலாங்க. நல்லா கேளுங்க, பைபிள் கூட வாசிக்கலாம், ஜெபிக்க கூட செய்யலாம், சபை கூட போகலாம், ஏங்க பிரசங்கம் கூட பண்ணலாங்க. விசுவாசம் இல்லாமல் பண்ணால் தேவன் பிரியப்பட மாட்டார். விசுவாசம் இல்லாமல் பிரசங்கம் பண்றதை விட விசுவாசத்தோட ஒரு ரூமை பெருக்கினா தேவன் பிரியப்படுவார். என்ன விசுவாசம் யாருங்க பெருசுப்படுத்துது? அவரை பெருசுப்படுத்துது. என் கர்த்தர் நல்லவர், நான் செய்கிற இந்த சாதாரண வேலைக்கு பலன் அளிப்பார், என்னை ஆசீர்வதிப்பார்னு ஒருத்தவங்க ஒரு ரூமை சுத்தம் பண்றாங்கன்னா அது அவருக்கு பிரியத்தை கொண்டு வருதுங்க. தேவன் பாரபட்சம் உள்ளவர் கிடையாது. யாரா இருக்கலாம், பிரசங்க யாரா இருக்கலாம், சாதாரண மனிதனா இருக்கலாம், அவரை அசைக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்னன்னா விசுவாசம். அது இல்லாம ஏன் இதெல்லாம் சொல்றேன், நம்ம நிறைய செய்யறோம், விசுவாசத்தினாலே செய்யறோமான் என்பதை நாம பார்க்க வேண்டும். அதனால தான் பைபிள் சொல்லுது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அதனால தான் எபிரேயர் 11 விசுவாசத்தினாலே இவங்க அவ்வளோ செஞ்சாங்கன்னு பட்டியலே வருது. எபிரேயர் 11:33 பாருங்க, விசுவாசத்தினாலே என்னென்ன மாதிரி காரியங்கள் செஞ்சாங்க, நிறைய காரியங்கள் செஞ்சாங்க. நான் அதை வாசிக்க தொடங்குறேன், நீ வீட்டில் போய் மீதி வாசித்துவாங்க. எபிரேயர் 11:33, விசுவாசத்தினாலே அவர்கள் என்ன சொல்லுங்க, விசுவாசத்தினாலே அவர்கள் என்னென்ன செஞ்சாங்க பார்க்கலாமா? அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலங்கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். இப்படியே லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கு. நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். 35 கொஞ்சம் லிஸ்ட்டு மாறும், வேற மாதிரி காரியங்கள் வரும். அதையும் விசுவாசத்தினால செஞ்சாங்க. உபத்திரவங்களையும் விசுவாசத்தை கொண்டு சகித்தார்கள் அப்படின்றது வரும். அப்போ கேள்வியை திரும்ப கேட்குறேன், நம்முடைய எல்லா செயலும் விசுவாசத்தினால தான் செய்யணுமா? பதில் என்னங்க? ஆமாம். அப்படி செய்யும் போது தேவன் பிரியப்படுகிறார், தேவன் மகிமைப்படுகிறார். எவ்வளோ பேர் இந்த உலகத்தில் கடவுளை நான் எப்படிங்க பிரியப்படுத்துறது அப்படின்னு நினைக்கிறாங்க. சடங்கு சம்பிரதாயம்லாம் பண்ணணுமா, ஒரு லிஸ்ட் ஆஃப் ரூல்ஸை நான் ஃபாலோ பண்ணணுமா, இதெல்லாம் செய்யணுமா? எங்க ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் கடவுள் பெரியவர், நல்லவர், வல்லவர், எனக்கு செய்வார் நம்பிட்டீங்கன்னா அவர் பிரியப்பட்டு. ரொம்ப கடவுளை பிரியப்படுத்துறது ரொம்ப ஈஸிங்க. அவரை பிரியப்படுத்த தொடங்குறது ஆக்சுவலாக ரொம்ப எவ்வளோ கிருபையானவர், எவ்வளோ நல்லவர்ன்றதை பாருங்க. எப்பா ஒன்றும் இல்லை, என்னை நம்பு அப்படின்றார், நான் செய்ய தொடங்குறேன். இது என்னங்க ரொம்ப ஓவராக எதிர்பார்க்குறாரு அவர் நம்மகிட்ட? எப்போ காலைல எந்திரிக்கிறப்போ ஒரு நம்பிக்கையோட எந்திரி, நம்பிக்கையோட காலை கீழே வை, பெட்ல இருந்து நம்பிக்கையோட போய் ரெடி ஆகு. நான் இருக்கிறேன், உன்னோட இருக்கிறேன், உன் பட்சத்தில் இருக்கிறேன், உனக்காக காரியங்களை வாய்க்க செய்வேன். வேலைக்கு போறப்போ நம்பிக்கையோட போ, உட்காந்து சாப்பிட்றப்போ நம்பிக்கையோட சாப்பிடு, வாகனத்தை ஓட்டிட்டு போறப்போ நம்பிக்கையோட போ, உன் பிள்ளைகளை வளர்க்கிறப்போ நம்பிக்கையோட செய், விளையாடுறப்போ நம்பிக்கையோட போய் விளையாடு, தூங்குறப்போ நம்பிக்கையோட போய். என்னங்க இது எப்படி இருக்குன்னா, தேவன் சில கட்டளைகள்லாம் ஒரு கட்டளை மாதிரியே தெரியாது, சந்தோஷமா இருன்னு சொல்ற மாதிரி இருக்கு. எல்லாத்தையுமே நம்பிக்கையோட செய், என்னை நம்பு, நான் பிரியப்படுறவங்களுக்காக பெரிய காரியங்களை செய்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். அப்போ இன்றைக்கு பாருங்க, செயலை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். சிலர் வாக்குத்தத்தத்துக்கு ஏற்றபடி ஒரு புது செயலை செய்யணும், செய்யாம உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்டெப் எடுக்கணும். ஆனா எல்லாருமே செய்யற பழைய செயலையே விசுவாசத்துல முக்கி எடுக்கணும். எந்திரிக்கிறது, சாப்பிட்றது, வேலைக்கு போகிறது எல்லாத்தையும் விசுவாசத்தை கொண்டு செய்யணும். அது மட்டும் இல்லை, விசுவாசத்தோட சம்பந்தப்பட்ட அந்த மற்ற காரியங்களோடையும் செய்யணும் இல்லையா? உதாரணத்துக்கு நன்றியுடன், தாழ்மையுடன், சந்தோஷத்துடன், அன்புடன். ஏன்னா அதெல்லாம் விசுவாசத்தோட கூட பிறந்த அனந்தமிங்க மாதிரி. விசுவாசம் இருந்தால் அதே குடும்பத்தில் என்ன வந்துடும்? நன்றி, தாழ்மை, அன்பு. கரெக்ட் தானேங்க?
ஒருத்தட்ட விசுவாசம் இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சமாவது தாழ்மை இருக்கும். ஒருத்தட்ட உண்மையான விசுவாசம் இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சமாவது நன்றி உணர்வு இருக்கும், ஒரு சந்தோஷம் கொஞ்சமாவது இருக்கும், அன்பு கொஞ்சமாவது இருக்கும். ஒருத்தட்ட இது எதுவுமே இல்லை, பெருமை தான் இருக்குது, ஒரு நன்றி கட்ட ஒரு உணர்வு தான் இருக்குது, அன்பே இல்லை, சுயநலம் தான் இருக்குன்னா அநேகமாக அவங்கள்ட்ட விசுவாசமும் இல்லை. ஏன்னா எல்லாம் அண்ணன் தம்பிங்க மாதிரி, இது இருந்தால் அது இருக்கும், விசுவாசம் இருந்தால் கூட இதெல்லாம் இருக்கும் பாருங்க. அப்போது நம்ம செய்கிற செயல் அதில் இதெல்லாம் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். விசுவாசம் இருக்கா, நன்றி உணர்வு இருக்கா, ஏதோ ஒரு சந்தோஷம் இருக்கா, ஒரு தாழ்மை இருக்கா, ஒரு அன்பு இருக்கா. கடமை உணர்ச்சிலாம் உலகத்தில் தான் பெருசாக பேசின்னு இருப்பாங்க பாருங்க. கடமை உணர்ச்சி, கடமை, அதெல்லாம் கிறிஸ்தவத்தில் லேசான விஷயங்க, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது கிறிஸ்தவத்தில். கடமை உணர்ச்சியெல்லாம் தேவனை இம்ப்ரெஸ் பண்ணவே இந்த மாதிரி காரியங்கள் விசுவாசத்தினால செய்கின்றாரு. அன்பினால செய், சந்தோஷத்தோட என்ன சேவி, தாழ்மையுடன் வா. இதெல்லாம் தான் கிறிஸ்தவத்தில் பெரிய விஷயங்கள். ஆகவே நம்முடைய செயல்கள் எல்லாத்தையும் நாம் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுவோம், கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நான் முன்ன சிந்திக்கிறத பற்றி பேசுகிறப்ப சொன்னேன், ஒரு நாளைக்கு மேபி ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள், இந்த நாள் முழுவதும் நான் என்னத்தை பற்றி யோசித்தேன், சிந்தித்தேன், யோசித்து பாருங்கன்னு சொன்னேன்ல. அதே மாதிரி இப்படி சொல்கிறேன், ஒரு நாளைக்கு மேபி ஒரு நிமிஷம் எடுத்து இன்றைக்கி நான் செஞ்சதை விசுவாசத்தோடு செஞ்சேனா, வேறு விதமாக செஞ்சேனான்னு நீங்களே கொஞ்சம் டெய்லி பார்க்க ஆரம்பிங்க. அப்படி பார்க்க நாம் ஒருவேளை நம்ம செய்கிற தவறுகளை உணர்வோம், அதை எப்படி சரிப்படுத்தணும்னு தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார், உதவி செய்வார். அப்படியே போக போக நம்ம செய்கிற எல்லாத்தையுமே விசுவாசத்தோடு செஞ்சால் எப்படி இருக்குங்க? அதுதாங்க விசுவாசத்தினாலே பிழைக்கிறது, வாழ்கிறது. தேவன் பிரியப்படுவார். நான் சொல்கிறேன், நாம் செய்கிற அதே பழைய செயலை நீங்கள் விசுவாசத்தோடு செஞ்சீங்கன்னா எல்லாமே வேற லெவலில் வாய்க்கும். இங்கே பாருங்கள், நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு உங்களை வேறு லெவலில் பலப்படுத்தும், நீங்கள் போய் செய்கிற வேலையிலேருந்து உங்களுக்கு கிடைக்கிற பலன் வேறு லெவலில் இருக்கும், நீங்கள் பிள்ளைகளை வளர்க்குறதுலேருந்து வர்ற பலன் வேறு லெவலில் இருக்கும். அதே செயல் விசுவாசத்தோடு செய்யும்போது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஏனென்றால் தேவன் பிரியப்படுகிறார், அங்கே தேவன் மகிமைப்படுகிறார். அப்போது ரொம்ப பிஸியாக இருக்கிறவர்கள், நிறைய செய்கிறவர்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன், கொஞ்சம் செய்கிறத நிறுத்தி கொஞ்சம் நின்று யோசிங்க, என்ன செய்கிறீங்கன்னு, எப்படி செய்கிறீங்க. அந்த கூட்டம் செய்யாமல் இருக்கிற கூட்டம், நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன்னு சொல்கிற கூட்டம், காத்துக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்கிற கூட்டம். இந்த கூட்டம் சில நேரம் ஜெபிக்காத கூட்டம், ஓவராக செஞ்சு பிஸியாகி ஜெபத்துக்கு நேரம் ஒதுக்காத கூட்டமாகிடும். சில நேரம் கொஞ்சம் நேரம் ஜெபத்துக்கு ஒதுக்குங்க. ஒரு பிரச்சனை வருதா, பட்டுன்னு குதிச்சு நீங்கள் என்னத்தையாவது செய்கிறது முன்னால் கொஞ்சம் நின்று ஜெபிங்க. நானே அந்த தப்பு பண்ணியிருக்கேன் நிறைய தடவை. ஒரு பிரச்சனை வந்தால் டப்புன்னு நம்ம போய் அதை சால்வ் பண்ணிடணும், உடனே அதை நம்ம முடிஞ்சதை செஞ்சிடணும், நம்ம முயற்சி அதில் காமிச்சிடணும் அப்படின்னு தான் நமக்கு வருது. ஆனால் ஒன்றும் இல்லை, ஒரு 10 செகண்ட் ஜெபத்தை ஏறெடுக்கலாம். நம்ம, ஆண்டவரே உம்முடைய ஞானத்தோடு இதை கையாள செய்யும், உம்முடைய பலத்தினால் இதை மேற்கொள்ள செய்யும். மார்ட்டின் லூத்தர் ஃபேமஸாக சொன்னார் பாருங்க, நான் வழக்கமாக 1 மணி நேரம் ஜெபிப்பேன் அப்படின்னாரு. ஆனால் ஒரு நாள் எனக்கு நிறைய வேலை வரப்போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா, இந்த நாள் ரொம்ப பிஸியாக இருக்க போதுன்னு தெரிஞ்சால் நான் 2 மணி நேரம் ஜெபிப்பேன் அப்படின்ட்டார். ஏன்னா அவர் சொல்கிறாரு, நான் ஜெபிக்காமல் அந்த பிஸி வேலையில் போய் கவனிச்சேன்னா நிறைய தடவை என்ன பண்ணிடுறேன், என்னுடைய சுய பலன் ஞானத்தை சார்ந்து என்னை தியாகம் செஞ்சு. ஆனால் நான் ஜெபத்துக்கு அந்த மாதிரி நேரம் ஒதுக்கும்போது, ஆண்டவரே என்னுடைய ஞானம், என்னுடைய பலன், என்னுடைய முயற்சி கிடையாது, உம்முடைய ஞானம், உம்முடைய பலன், உம்முடைய தயவுனால் நான் செய்வதெல்லாம் வாய்க்கட்டும் ஆண்டவரே, நீர் என்னை நடத்தும்னு அந்த மாதிரி என்னையே அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அவரை சார்ந்து அந்த நாள் முழுவதும் வாழ்கிறதுக்கு அது ஏதுவாய் இருக்கிறது. அப்போ செய்கிறதுக்கு முன்னால் ஜெபிங்க, முதல்ல செய்யும்போது விசுவாசத்தோட செய்யுங்க. நாம் எழுந்து நிற்போம். இந்த காரியங்களை நாம் வாழ்க்கையில் அப்ளை பண்ண இதற்கேற்ற பலன்களை நாம் காண்போம். தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த மாதிரி காரியங்களை வேதத்தில் அவர் வெளிப்படுத்துறதுக்காக நன்றி சொல்லுவோம். அவர் இவ்வளோ நல்ல தேவனாக இருக்கிறதுக்காக அவரை போற்றி புகழுவோம். நம்மகிட்ட பெருசாக அவர் எதிர்பார்க்கல, உனக்கு முடிஞ்சதை செய்யப்பா, என்னை நம்பி செய்கின்றார், அவ்வளோதான். நான் வல்லவர் நல்லவர் நம்பி செய்வார், ஒன்றும் கிடையாது. நான் உனக்கு நல்லது செய்வேன் நம்பி வாழு. இப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பாக்கியவான்கள். கொடுத்து வச்சவங்க நாம். இந்த மாதிரி கடவுள் எங்கெங்க இருப்பாங்க? வேறு யாருக்குங்க இருக்குது? என்னை நம்புப்பா, அது போதுன்ற, மீதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்.
ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஓ நீர் எவ்வளோ கிருபையான தேவன். எங்கள்கிட்ட நீர் நம்பர் ஒன்னாக எதிர்பார்க்கிற காரியம் உம்மை நம்புவது, அவ்வளோதான். ஆண்டவராய் இயேசுவை நம்புவது, நீர் நல்லவர் என்பதை நம்புவது, நீர் வல்லவர் என்பதை நம்புவது, உம்மால முடியும், நீர் எனக்கு செய்வீர் என்று நம்பி வாழ்கிறது தான் எங்கள்கிட்ட முதல்ல நீர் எதிர்பார்க்கிறீர். ஆகவே நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்கிற சாதாரண செயல்கள் அது எல்லாமே விசுவாசத்தினால முக்கிய எடுக்கப்படட்டும். விசுவாசத்தினால் அதை செய்ய நீர் தான் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடு வாழ, உண்மையிலே விசுவாசத்தினால் பிழைக்க உதவி செய்ய எங்களை நடத்த ஆண்டவரே. வாக்குத்தத்தங்களுக்கு ஏற்றவாறு நாங்கள் என்ன செய்யணும்னு காண்பியும், என்ன ஸ்டெப் எடுக்கணும் என்பதை காண்பியும் ஆண்டவரே. எங்களுக்கு உள்ளதை வச்சு அந்த சிறிய ஸ்டெப்பை விசுவாசத்தோடு எடுக்க எங்களை நடத்தும். நீர் பெரிய காரியங்களை செய்ய போகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றி புகழுகிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறீர் நீர். உம்முடைய ஜனங்களாய் இருக்கிற நாங்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறோம். தொடர்ந்து சத்தியத்துக்குள்ளாக நடத்தும், முன்னேற செய்யும். உம்முடைய நாமம் அதன் மூலமாக மகிமைப்படட்டும். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் நம்மோடு இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக, ஆமேன்.